ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. மாவீரன் ப்ரோ, ஆண்டவரன் இப்படி பண்ணிட்டாரு. ஏகே வலையில் கேக்குது. சிம்பிளி ரியாக்ஷன், நோ கமெண்ட், சிம்பிளி ரியாக்ஷன். ஆமா, 10 வருஷம் 20 வருஷம் கூப்பிட்டு பழக்கி விட்டுட்டு திடீர்னு மாத்த சொன்னா நாங்க எப்படி மாத்துறது? இப்போ பிரகாஷ் ப்ரோ ஒரு உரையாற்றுவார் பாருங்க அந்த தலைப்புல. அதுல ஒரே ஆற்றல் என்ன, நம்ம சொல்லணும்னா ஒன்னே ஒன்னு சொல்லணும். அவர் சொன்னார்ல 10 வருஷமா கூப்பிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு பொது வழியில பேசும்போது யாரும் இப்ப உலகநாயகன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு தான் எனக்கு தெரியல. நம்ம பாராட்டலாம், ஆனா உண்மையா அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர், உண்மையாவே அது தகுதியானவர், எல்லாமே அதுக்கு எல்லாமே உள்ளவர் தான். நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர் அந்த இதெல்லாம் உள்ளதுதான். பட் அவர் சொன்ன முடிவு நல்ல முடிவு தான். நான் அதை ஏத்துக்கிறேங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் பொது வழியில யாரும் அப்படி நம்ம பேசும்போது ஏகே கூட தான் அறிக்கை விட்டாரு, அதுக்கப்புறமா தலன்னு தானே கூப்பிடுறாங்க. தெரியல, நான் இது வரைக்கும் அதுக்கப்புறம் தலைன்னு ஒரு போஸ்ட் கூட போடல. அவர் சொன்னாரு, நான் இன்ன வரைக்கும் போடல. அவர் சொல்லும் போது வேணா சொல்லிக்கலாம், பேசும்போது. ஆனா அந்த டைட்டில் மேல நமக்கு பிரியம், அது அவ்வளவுதான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து எனக்கு எல்லாத்தோட அவருக்கு கொடுத்த பட்டங்களே எனக்கு சிறப்பான பட்டம், எனக்கு நான் ஃபீல் ஆகுறது என்ன, கலைஞானி கமலஹாசன்ங்கிறது தான் பொருத்தமான பட்டமும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பட்டமும் அதுதான். அந்த கலைஞானி அப்படிங்கிற வார்த்தைக்கே ஒரு நல்ல அர்த்தம் பொதிஞ்ச டைட்டில், அதை கலைஞர் கொடுத்திருப்பாரு அந்த டைட்டில. எனக்கு அந்த டைட்டில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை அவர் ரெகுலரா யூஸ் பண்ணலான்னு பொருத்தமான டைட்டில். அவருக்கு அப்படி ஒரு பட்டம் இருக்கிறதே எனக்கு இப்ப நீங்க சொல்லிதான் ப்ரோ தெரியும். அடப்பாவத்தை, அதான் எனக்கு வந்து இருக்கையிலே பெரிய மன கஷ்டமே அதுதான். எனக்கு கலைஞானி கமலஹாசன் அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கல. ஏகப்பட்ட பட்டங்கள் அவருக்கு இருக்கு. காதல் இளவரசன், அப்புறமேட்டு காதல் இளவரசனுக்கு அப்புறம் வந்து இப்ப நடிப்பு நாயகன் சூர்யா சொல்ற மாதிரி அப்ப அப்படி வந்து, அதுக்கப்புறம் வந்து உலக நாயகன், அதுக்கப்புறம் வந்து கலைஞானி கமலஹாசன், அதுக்கப்புறம் தான் இப்ப வந்து எல்லாமே ஆண்டவர் அப்படி இப்படிலாம் அதுக்கப்புறம் நிறைய சொல்லிட்டு இருந்ததெல்லாம். ஆனா உண்மையாலுமே எல்லாத்துக்கும் பொருத்தமானதுங்கிறது கலைஞானி டாக்டர் கமலஹாசன். அதுதான் சொல்றதுக்குமே சூப்பரா, கெத்தா, மாசா. அந்த இவரு சண்முக பாண்டியனா யாரு, விஜயகாந்த் பையன் ஒன்று சொல்லுவாப்புல, கெத்தா மாசா எப்படி ஹோய் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த டைட்டில், கலைஞானி டைட்டில். அதை நிறைய பேர் யூஸ் பண்ணாம அவரே மறந்துட்டாரு போல இருக்காத. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் அதுதான். யூஸ் பண்ணாத டைட்டில் நாங்க எதுக்கு யூஸ் பண்றோம்? அதை யூஸ் பண்ண வைக்கணும். அதை தான் சொல்லணும். இனிமேல் யாரா சொல்லணும் கலைஞானி டாக்டர் கமலஹாசன் சொன்னீங்கன்னா பொருத்தமான, எப்படி இசைஞானி இளையராஜாவோ அந்த பொருத்த வார்த்தையிலே கொஞ்சம் இந்த இசைஞானி இளையராஜான்னு வரும், அது மாதிரி கலைஞானி கமலஹாசன் வரும். கலைஞர் கொடுத்த டைட்டில் அது பொருத்தமா இருக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது உலக நாயகன் தான். அந்த சாங்கு பயங்கரமா கேட்கும் போதே அது வர லிரிக்ஸ். சரி, உலக நாயகன் அந்த கண்ணுல இருந்து போறதே அது வேற லெவல். முதல்ல வந்ததே தெனாலில இருந்து தான். அப்பயே யூஸ் பண்ணிட்டாங்களா? தெனாலி தான் முதல்ல வந்த படம். அந்த டைட்டில் கார்டு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் உலகநாயகன் டைட்டில் கார்டை யூஸ் பண்ணது கே எஸ் ரவிக்குமார் தான் யூஸ் பண்ணாரு. கே எஸ் ரவிக்குமார் தான் யூஸ் பண்ணாரு. அவரோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால அவர் டைட்டிலோட யூஸ் பண்ணாரு அதை. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க. பட் என்னன்னா அதுக்கு முன்னாடியே அந்த கலைஞானிங்கிறது ரொம்ப பொருத்தமான டைட்டிலா இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணல. வினோத் ப்ரோ டீசெண்டா கை தூக்கி நின்றுட்டு இருக்காரு. சொல்லுங்க பிரதர். என்ன ப்ரோ பரணி ப்ரோ இன்னும் என்ட்ரி ஆகல? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க வினோத், கேக்குது. நீங்க ஏன் ப்ரோ இன்னும் கங்கா புக் பண்ணல, புக்கிங் ஓபன் பண்ணல ப்ரோ? உங்க திருச்சியில ஓபன் பண்ணிட்டாங்க முன்னாடி கொஞ்சம் எப்பவும் போல நாய்ஸ் தான். சரி இல்ல ப்ரோ, அப்படி நான் மீட் போயிரு கங்கா ஏன் புக்கிங் ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். இன்னும் திருச்சியில ஆரம்பிச்சிட்டாங்களா? எங்க ஒன்றும் ஆரம்பிக்கல, நான் கேட்டேன். நிறைய ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? அவ்வளவுதான். இல்ல செங்கல்பட்டு ஏரியா வந்து இன்னும் வந்து இந்த இஷ்யூ வந்து இன்னும் கிளியர் பண்ணல, சார்ட் அவுட் பண்ணல. செங்கல்பட்டு ஏரியாங்கிறது நீ நைட்டு அல்லது நாளைக்கு மேல தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தையில நம்ம முடிஞ்சு அதுக்கப்புறம் தான். பெரும்பாலான ஏரியாக்கள் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணல. திருச்சியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்கிரீன் மட்டும் தான் புக்கிங் ஓப்பன் பண்ணிருக்காங்க.
அது மாதிரி 2D நிறைய ரிலீஸ் ஆகுமா ப்ரோ? 2D நிறைய ரிலீஸ் ஆகுமா இல்ல 3D தான் முக்கியம் கொடுப்பாங்க தியேட்டர் ஓனர்? அது ஒரு டவுட். ஏன்னா ட்ரிபிள் ஆர் தான் பார்த்தாங்க என் ஊருக்கு. 100 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு 80 தியேட்டர்ல 3D தான் ரிலீஸ் ஆகும். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். அதான் திருச்சி ஸ்ரீதர் சொல்றத நம்பலாமா நம்ப கூடாதா? ஒரு பாதிக்கு பாதி நம்பலாம், இல்ல பாதிக்கு 70% நம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ப்ரோ, இல்ல திருச்சியில வந்து மேக்ஸிமம் 68 ஸ்கிரீனு எவ்வளோ ஸ்கிரீன் இருக்கு, அதுல மினிமம் 40 to 45 அமரம் தான் சஸ்டெயின் பண்ணும், அதைத்தான் கொண்டு போறாங்க. அந்த மாதிரி நீங்க இன்டர்வியூ பார்த்தேன், எனக்கு அதுதான் ஒரு டவுட்டா இருக்கு. அது எப்படி அந்த வச்சிருப்பாங்களா? அந்த பாதிக்கு பாதின்னு சொன்னதுல இது மீதி பாதி 2வது பாதியில் வச்சிங்க. பாதிக்கு பாதி நம்ப போறாங்க, அவ்வளவு ஸ்கிரீன்ல யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க. அதாவது என்னன்னா ஒண்ணுதான் இங்க பெரும்பாலும் 3வது வாரங்கள் அப்படின்னா 3வது வாரத்துல இருந்து தியேட்டர்காரங்களுக்கு தான் ஷேர் ஜாஸ்தி. அப்படிங்கிற பட்சத்துல படம் நல்லா போகுதுன்னா அதை ஓட்ட ஆசைப்படுவாங்க. அதே சமயத்துல எந்த ஒரு புதுப்படத்தையும் விடவும் மாட்டாங்க. அப்ப புதுப்படம்ங்கிறது ரொம்ப ஓவரா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொன்னா மட்டும்தான் வேற வழி இல்லாமல் சரி நம்ம பழைய எல்லைகளே போய்க்கலாம். ஏன்னா பழைய படம் போடும்போது நமக்கு வந்து ஷேரும் கூட, அதுக்கு போட்ட கூட்டமும் வரும் அப்படிங்கிறது உறுதியாகிற பட்சத்துல பழைய படத்தை ஓட்ட தான் ஆசைப்படுவாங்க. அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு 100 தேட்டர் இருக்குன்னா ஒரு 30 தேட்டர் 35 தேட்டருக்கு மேல அது மாதிரி பழைய படத்தை ஓட்டுவாங்க. இப்ப அமரன் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப செகண்ட் மண்டே கூட சூப்பரா போயிட்டு இருக்கிற பட்சத்துல அவங்க இந்த வாரத்துல சில தேட்டர்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணதான் விரும்புவாங்க. மீதி மெயின் ஸ்கிரீன் பூரா கண்டிப்பா கங்குவா ரிலீஸ் ஆகும். இந்த செகண்ட் பெஸ்ட் ஸ்கிரீனுங்கிறது இதுக்கு போவோம், அமரனுக்கு போவோம். கங்குவாங்கிறது கிட்டத்தட்ட எப்படி எனக்கு தெரிஞ்சு போயிருந்தா ஒரு 550 600 ஸ்கிரீனுக்கு மேல ரிலீஸ் ஆகும் மினிமம் தமிழ்நாட்டுல மினிமம். அதுக்கு பேசாம அது முன்னாடி விட்டுருக்கலாம் ப்ரோ, தனியா தியேட்டர் விடலையே. இது சொல்ற மாதிரிதான் இல்ல ப்ரோ, நான் அதான் கேட்க வந்தேன். எனக்கு தெரிஞ்சு அந்த அக்டோபர் 10 வந்திருக்கு. ஏன்னா இப்ப நிறைய இக்கட்டான சூழ்நிலையில் மாறிட்டு இருக்கு ப்ரோ. இல்ல எல்லாமே பெரிய புல்லு இருக்கிற படம், ஆனா சுத்தியுமே வந்து கொஞ்சம் ஒரு சொல்லலாமா இல்லையான்னு தெரியல, சுத்தியுமே கொஞ்சம் பெரிய அப்சகல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஒன்னே ஒண்ணுதாங்க, கடைசியா எப்பவுமே ஒன்னே ஒண்ணுதான் ஃபைனல்ங்கிறது கண்டென்ட், அவ்வளவுதான். அந்த கண்டென்ட் கிளிக் ஆயிடுச்சுன்னா திடீர்னு பிச்சுட்டு ஓடும். பேக் டு பேக் நல்ல நல்ல படங்கள்லாம் ஓடிட்டு இருந்திருக்கு. நீங்க 2017 அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க, இல்ல இப்ப இந்த வருஷமே பாருங்க. மகாராஜா ஓடிட்டு இருந்துச்சு, அப்படியே கருடன் ஃபர்ஸ்ட் ஓடிட்டு இருந்துச்சு, கருடன் முடிஞ்சு மகாராஜா ஓடிச்சு, மகாராஜா முடிஞ்சு ராயன் ஒண்ணுச்சு. இது எல்லாமே நல்ல நல்ல கலெக்ஷன், எல்லாமே 2 வார கேப், கரெக்டா 2 வார கேப். கருடன் ரிலீஸ் ஆகி 2வது வாரம் மகாராஜா ரிலீஸ் ஆகி 2வது வாரம் ராயன் ரிலீஸ் ஆகி 2வது வாரம் இந்தியன் 2. ஓப்பனிங்ல எந்த ஒரு குறைவுமே இருக்காது. அதுக்கப்புறம் எந்த படம் நல்ல படமோ அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதனால எல்லாமே இங்கிறது வந்து கண்டென்ட்டை பொறுத்தான். கடைசியா கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா கிளிக் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தடைகள் அப்படி இப்படி இருந்தாலுமே கடைசியா கண்டென்ட் சூப்பரா இருக்கு, எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா எதுவுமே செல்ல முடியாது. இந்த வாரத்தை எடுக்காத தேட்டர் கூட திடீர்னு 2வது ஷோவே மாத்திடுவாங்க, எடுத்துருவாங்க படத்தை. பிரகாஷ் ப்ரோ, கங்குவால இன்னைக்கு விட்ட ஹீரோயின் போர்ஷன்ஸ் ஏன் ட்ரைலர்ல காட்டவே மாட்டேங்கிறாங்க? ஒரே ஒரு யோலோ சாங் மட்டும்தான் இது வரைக்கும் அவங்க வந்தாங்க. நேற்று யாரோ சொன்னாங்க, மாவீரன் ப்ரோ யாரோ சொன்னாங்களே, இப்போ வரப்போறதே படத்துல 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்துல ஒரு பாட்டு 5 நிமிஷத்துல பாட்டு போயிடும். மிச்சத்தை எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல காமிக்கிறது, ட்ரைலர்ல காமிக்கிறது. அவங்க போறதுலேயே வேற ப்ரெசென்ட் போறதுல 20-25 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. அதுல காமெடி ஃபைட்டு அந்த சாங்கு கிளாமர் சாங்கு எல்லாமே இருக்குல்ல. இருந்தாலும் ஒரு ஷாட் காமிச்சிருக்கல. கவலை புரியுது, உங்களுடைய ஆர்வத்தை தியேட்டர்ல வந்து பாத்துங்கிறாங்க, அவ்வளவுதான். ப்ரோ ஹாய் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். ப்ரோ இது உங்களுக்கு கங்குவா நேத்து ரிலீஸ் பண்ண ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததா ப்ரோ? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரதர். எனக்கு அது ஒரு கமர்ஷியல் படம், இந்த படத்தை என்னென்ன எதிர்பார்க்கலாங்கிறத கரெக்டா ஒரு ட்ரெய்லர் கட்டு, ஒரு ஹைப்பை கொஞ்சம் கிரியேட் பண்ற மாதிரியான உண்மையாலே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட்டு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதாவது பிரசன்ட் போர்ஷன் இந்த படத்தை எப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு கெஸ்ஸா இருந்துச்சு இல்ல, அதை கரெக்டா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு கருத்து ப்ரோ, ஆனா ரொம்ப குவாலிட்டி ப்ரொடக்ஷன் வேல்யூ அவ்வளவா தெரியாத மாதிரியே இருந்துச்சு. நார்மல் கமர்ஷியல் படம் மாதிரி இருந்துச்சு பாக்குறப்போ. இது கொஞ்சம் நல்லா நிறைய பட்ஜெட் தானே ப்ரோ இந்த படம்? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னோடதான், நம்ம எல்லா படத்தையும் இப்படிதான் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். அதாவது தமிழ்ல என்ன படம் பண்ணுது இந்த நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம விஎஃப்எக்ஸ்க்கு இது ஓரளவுக்கு ஓகே, இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ ஓகேங்கிற மாதிரி தான். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் தான் பக்காவா போடுற பட்ஜெட் அப்படியே படத்துல தெரியும். அப்படி இந்த ரீசெண்ட் உதாரணமா நீங்க வந்து அமரன் பார்க்கலாம். அமரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்ஜெட் வந்து 140 கோடி 150 கோடி சொல்லியிருப்பாங்க. 150 கோடி படத்துல வந்து மேக்கிங்கான எஃபர்ட் தெரியும், உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ தெரியும். அது சில தான் போட முடியும். மொத்தம் இது வந்து அந்த கதைப்படியே அப்படி பண்ண முடியாது. கதைப்படியே உங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் போகுது, பீரியாடிக் போர்ஷன் இருக்கு அப்படின்னாலே போயிட்டே இருக்கும்ல, அதுதான்.
இல்ல ப்ரோ, எனக்கு ஹிஸ்டாரிக்கல் நிஜமா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு கரண்ட் போர்ஷன் தான் நேத்து ட்ரெய்லர் பாக்குறப்ப சில ஷாட்லாம் ரொம்ப இதுவா இருந்துச்சு. அதுதான், மத்தபடி ஹிஸ்டாரிக்கல் நல்லாதான் இருக்கு. நீங்க ஹிஸ்டாரிக்கல் பிக் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப கொஞ்சம் மாறும் ப்ரோ. நானும் அப்படியா? ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தப்ப, ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்ப ட்ரெய்லர் நட சுமாரா இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அதுவே தியேட்டர்ல பாக்குறப்ப அந்த கலரிங் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பிக் அதுதான் ஸ்கிரீன்ல மேபி பாக்குறப்ப தெரியல. அந்த இது மாறி. ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது கரண்ட் போர்ஷன் சொல்றேன் நானு, ஹிஸ்டாரிக்கல் சொல்லல. ஹிஸ்டாரிக்கல் சூப்பரா இருக்கு. அதான் நீங்க கரண்ட் பிக் போர்ஷன் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகே ப்ரோ. போன்ல அந்த குறை தெரியாது. பார்க்கும்போது வந்து ஒரு மாதிரி மங்களா இருக்கு. டிவியில 4K டிவியில பார்க்கும்போது நல்லா இருக்கு. அது என்ன இதுன்னு தெரியல. ஹாய், ஹலோ. இன்னைக்கு அப்டேட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அமரன் பரணி தான். இது நல்லா இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து ஹலோ ப்ரோ. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. ப்ரோ ஒரு 2 டவுட் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கங்குவா படத்துல இப்போ கார்த்தி நடிக்கிறாரா? ஏதாச்சும் கேமியோ அந்த மாதிரி? இருக்காருன்னு தான் சொல்றாங்க ப்ரோ. எல்லாருமே நேத்து வந்து அப்புறம் ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இல்ல, ட்ரெய்லர்ல லாஸ்ட் ஷாட் வந்து 2 ட்ரெய்லர்லயும் லாஸ்ட் ஷாட் வர்றது கார்த்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரெசென்ட்லயும் பாஸ்ட்லயும் 2லயுமே கார்த்தி இருப்பாரு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் எனக்கு படம் பார்க்குற வரைக்கும் தான் இது. படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி நேத்தே சொல்லியிருந்தேன். கார்த்தி இருப்பாரு, ஆனா எந்த ஷாட்டு என்னவா வருவாரு அப்படின்றது ஏங்க 2 போர்ஷன்லயே கார்த்தி இருக்காருங்க, போங்க. நேத்தே பரணி சொல்லிட்டாரு. ப்ரோ வேணாம் நான் சொல்லல ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம். எதுவும் ரிவீல் பண்ண வேணாம் ப்ரோ. படம் பார்க்கும்போது அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? புரியல. கேக்குறீங்க ரிவீல் பண்ண வேணாங்கிறீங்க. யாருங்க? நான் கேட்கலைங்க, வேற யாரோ இல்ல கேட்டிருந்தாங்க. மிஸ் தமிழ் மூவி அவர் தான் கேட்டிருந்தாரு. ஆமா ப்ரோ. ப்ரோ இன்னொரு டவுட் ப்ரோ. கேளுங்க. அப்புறம் அந்த யோலோ சாங்ல யாராச்சும் கேமியோ அந்த மாதிரி யாராச்சும் வருவாங்களா? அது எனக்கு தெரியல ப்ரோ. இல்ல அங்கேயும் கேமியோ இல்ல ப்ரோ, அதுல ஒரு சின்ன ரோல் மாதிரி சொல்லிருக்காங்க. யாருக்கு? யாரோ அனிருத் வரா மாதிரி சொல்லிருக்காங்க ப்ரோ. தெரியல ப்ரோ, எனக்கு இல்ல தெரியல. இல்ல ஃபேக்கா என்னன்னு தெரியல. அந்த பாட்டை பாடுனது அனிருத் இல்ல, மியூசிக் பண்ணது அனிருத் இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, யாராச்சும் ஒரு டிஷாவே கேமியா தான் ப்ரோ, கவலைப்படாதீங்க. இல்ல டிஎஸ்பினா வருவாரு. ஆல்ரெடி விஷால் படத்துல ஒரு படத்துல வந்திருக்காரு டிஎஸ்பி. அந்த மாதிரி இதுலயே வருவாரு. மாவீரன் சொன்ன மாதிரி திஷாவே அதுல கேமியோ தான். இது ஏதாவது யாராவது கேமியோ பண்ணாங்கன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் அந்த மாதிரி எந்த நியூஸும் கேள்விப்படல. அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு நான் அப்டேட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தாராளமா என்னனால பேசலாம். கமல்ஹாசன் வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இனிமேட்டு என்னை வந்து உலக நாயகன் அப்படின்னு கூப்பிட வேணாம், இல்லைன்னா வேற ஏதாவது பேர்கள் வச்சு கூப்பிட வேணாம். கமல்ஹாசன் இல்லைன்னா KH அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கங்குவா ஏதோ டேர்ம்ஸ் இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால புக்கிங்ஸ் மேபி வந்து நிறைய இடத்துல டிலே ஆகலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. பெங்களூர்ல வந்து 6 AM ஸ்டார்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து 9 AM, மற்ற இடத்துலலாம் வந்து 4 AM ஸ்டார்ட் ஆயிரும். புஷ்பா 2 அதோட ட்ரெய்லர் வந்து November 17 ஈவினிங் ரிலீஸ் ஆகுது. அந்த இதுக்குமே வெயிட்டிங். படம் வந்து டிசம்பர் வருது, பார்ப்போம். கங்குவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மும்பையில் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ அங்கே மேபி வந்து ஒரு டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஒரு டீசர் ஒரு ட்ரெய்லர் சென்சார் ஆயிருந்துச்சு, ஒரு ட்ரெய்லர் வந்துருச்சு. மேபி வந்து மும்பை ஈவெண்ட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது டீசர் வந்துச்சுன்னா வரலாம். இல்ல, இதுக்கு நான் ஒரு கவுண்டர் வச்சிருக்கேன், அது மாதிரி சொல்லுங்க, முடிச்சிட்டு சொல்றேன். சரி, ஓகே. DNA அதர்வா படம் அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்ணே கனவே அது வந்து November 13 வந்து ரிலீஸ் ஆகுது. ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் தான் வாய்ஸும் அந்த பாட்டு பாடியிருக்காரு. அசோக் செல்வன் படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் அதோட ஸ்னீக் பீக் இன்னைக்கு ஒரு புது ஸ்னீக் பீக் ஒன்று வந்துருந்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு வந்து டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர் ஆப்பு அமேசான் ப்ரைமில் வருது. அதேமாரி மேக் பை, அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே நைட் ரெண்டுமே வந்து வீடியோ ஆன் டிமாண்டில் வருது. அதே மாதிரி டாம் க்ரூஸோட மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கரிங் அதோட இது ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துருந்துச்சு. படம் வந்து 2025 May 23 ரிலீஸ் ஆகுது. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன்.
கேப்டன் அமெரிக்கா ஏதாவது ட்ரைலர் வந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது நேத்தே சொல்லிட்டேன். அப்படியா? நேத்தா வந்து ரெண்டுல எது பரணி ப்ரோ 2 ட்ரைலர்ல எது நல்லா இருந்துச்சு? தண்டர் போல்ஸா இல்ல கேப்டன் அமெரிக்காவா? நான் கேப்டன் அமெரிக்கா ட்ரெய்லரும் பார்க்கல, தண்டர் போல்ட்ஸ் ட்ரெய்லரும் பார்க்கல. ஸோ அப்புறம் வேற ட்வீட் பண்ணிருந்தீங்க நேத்து நேரம் ஸ்பேஸ்ல அப்டேட் வேற சொன்னீங்க. ஆமா ப்ரோ, ட்வீட் பண்ணியிருந்தேன். பட் நானா ட்ரெய்லர் பார்க்கல. சரி, எனக்கு என்னன்னா அது அப்புறம் பார்க்கலாம்னு அப்படியே விட்டுட்டேன். அது பார்க்கல. ஆனா மிஷன் இம்பாசிபிள் எனக்கு ஃபைனல் ரெக்கனிங் தண்டர் போல்ஸ், ஆமா அது இப்பதான் நீங்க அப்டேட் சொல்லிட்டு இருக்கும்போதே சைடுல பார்த்தேன், அதுவும் நல்லா இருக்கு. தண்டர் போல்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு ட்ரெய்லர். ஆனா ஒரு 3 நிமிஷம், இப்போ ஒரு 3 நிமிஷம், 6 நிமிஷம் ட்ரெய்லர் விட்டாங்க மொத்தமா இப்பவே. அடுத்த வருஷம் மேற்கு வர போற படத்துக்கு. இல்ல அதனாலதான் வந்துட்டு சரி இவங்க எல்லாத்தையும் இதுலயே ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இல்ல ஏதாவது ஒரு மாதிரி இதா இருக்குமோன்னு சொல்லி ஃபைனல் ட்ரெய்லர் மட்டும் பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். ஏன் பரணி ப்ரோ? கார்டியன் 2 பாத்தீங்களா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போட்டிருக்காப்ல ஒருத்தர், பாண்டான ஒருத்தர், அதுதான் பிரீமியர் ஷோ. நீங்க தான் என்ன டேக் பண்ணிருந்தீங்க கரெக்டா? ஆமாமா, நான் சொல்லவா சீரியஸா? ஃபர்ஸ்ட் நான் இந்த ஸ்பேஸ்ல அந்த படம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி இன்சைட் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஷோ இது இனிஷியல் ரியாக்ஷன்ல பாசிட்டிவா இருக்கு, நிறைய பேர் பாராட்டியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். இப்போ மறுபடியும் வந்து ப்ரீமியர் ஷோல நெகட்டிவ் ரிவ்யூ. எனக்கே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இப்போ, அது படம் நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லி. அதனால படம் ரிலீஸ் ஆகட்டும், இல்லைன்னா ராட்டன் டொமேட்டோஸ்ல அந்த கிரிட்டிக் ரிவ்யூஸ்லாம் வந்து எம்பார்கோ முடிச்சுட்டு வெளியே அது ரிலீஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். எப்படியும் வந்து நான் மோஸ்டா நம்புறது வந்து ஐஜிஎன் ரிவ்யூ நம்புவேன். அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க ரிவ்யூ, ராஜர் எபர்ட்னு சொல்லி அந்த ஒரு வெப்சைட்ல ஒரு ரிவ்யூ. இந்த ரிவ்யூ 2 ரிவ்யூஸ் தான் நான் மோஸ்ட்லி வந்து இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்க்கு நான் ஃபாலோ பண்றது. ஸோ அவங்க பாசிட்டிவா சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும், இல்லைன்னா வந்து எனக்கு பெருசா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த 2 ரிவ்யூஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். இங்க ரிலீஸ் ஆனா கண்டிப்பா அந்த படத்துக்கு நான் தேட்டருக்கு போலான்னு இருக்கேன். ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஹாலிவுட் படம் ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பரணி ப்ரோ, மிஸ் யூன்னு ஒரு படம் மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ. என்ன படம் ப்ரோ? மிஸ் யூ. மிஸ் யூவா? சித்தார்த். அந்த படத்துல என்ன அப்டேட் வந்துச்சு ப்ரோ? 29th ரிலீஸ்னு போட்டுச்சு. அதுதான் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, இல்ல இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்றாங்களா? 29th ரிலீஸ்னு. ஓகே. மிஸ் யூ டீசர் நாளைக்கு வருது காலையில 11 மணிக்கு. அதுதான் இன்னைக்கான அப்டேட். ப்ரோ போஸ்டர் நல்லா இருக்கு. டைரக்டர் வந்து மாப்பிள்ளை சிங்கம் டைரக்டர், நம்ம சலூன் கடை தான் போட்டிருக்காரு. சரி, அப்ப நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் டீசர். நாளைக்கு காலையில விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்றாரு 11 மணிக்கு, பாப்போம். ஏன் பரணி ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. இந்த கங்கோல டீசர் தானே இன்னும் மும்பை வீட்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல ஒரு பிரச்சனை இல்ல. நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கா இல்ல அமேசான் வாங்கியிருக்கா? ஏது கங்குவாவா? ஆமா, நெட்ஃபிளிக்ஸ் தான் நினைக்கிறேன். அதுல ரிலீஸ் பண்ண சொல்லிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணதே அமேசான் தானே? அமேசான் பிரைம். அதான் அமேசான் பிரைம்ல ஃபுல் படத்தை விட சொல்லிருக்கேன். அதை பார்த்துட்டு தியேட்டருக்கு போய்க்கலாம். இருக்கிறதே ஏற்கனவே ஏகப்பட்டதை கொடுத்து கடுப்பேத்திட்டு இருக்காங்க. இது நேற்று ஃபுல்லா பிரேக் டவுன் வீடியோன்னு போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு கடுப்பேத்திட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு டீசர் வேற. வருதா? அப்படிதான் ப்ரோ சொன்னாங்க. வருதா இன்னொரு? இல்ல ப்ரோ, இந்த மேக்கிங் வீடியோ ஒரு மேக்கிங் வீடியோ இருக்கு, அது வேணா வரலாம். இனிமேலாம் டீசர்லாம் வராது. தெரியல ஏதோ ஒன்று. பட் ஆனா வந்து படம் அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு டீசென்ட் லெவல்ல இருக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. பார்ப்போம். ஏன்னா கிவ்அவே சொல்லியிருக்கிறேன், யாராவது கலந்துக்கணும்னா கலந்துக்கங்க, நாளைக்கு காலையில ட்வீட் பண்றேன். ஆனா இந்த தடவை வந்துட்டு புக் மை ஷோ வவுச்சரா கொடுத்துடலான்னு இருக்கேன். ஏன்னா டிக்கெட்டை புக் பண்ணி அதை டிக்கெட் அனுப்பி அது ரொம்ப இதா இருக்கு. இதுனா வந்து மெயில. எத்தனை மணிக்கு ப்ரோ நாளைக்கு காலையில? 9 மணிக்கு. காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிதானே? காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடலாம். என்ன ப்ரோ? இல்ல லாஸ்ட் டைம் ரேண்டம்ல செலக்ட் பண்ணீங்க அந்த மாதிரி தானே? ஆமா ரேண்டமா தான். போன வாட்டி அந்த வீல் ஆஃப் இதுல செலக்ட் பண்ணோம்ல, அது மாதிரி தான் இந்த வாட்டி வந்து புக் மை ஷோ வவுச்சர் கொடுத்துடலான்னு இருக்கேன். 250 ருபீஸ் ஒரு டிக்கெட். எப்படியும் 200 ருபீஸ் இருக்கும். பிளஸ் டாக்ஸஸ்லாம் வச்சு பார்க்கும்போது 230 240 வரும். அவ்வளோதான். புக் மை ஷோ வவுச்சர் கொடுத்துட்டோம்னா ஃபினிஷ்ட். ஒரு 5 பேத்துக்கு மட்டும். கங்குவா இப்போ ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க, மரண மாசம் இருக்கு.
அப்படியா? 3 days போஸ்ட். எங்கங்க கங்குவா ஹேஷ்டேக் போட்டா என்னென்னமோ வருது. மாறன் ப்ரோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப நீங்க போட்டா அந்த 3 days to go தானே? இல்ல ஒரு நிமிஷம். அந்த ஆமா ட்ரெஸ் ப்ரோ அதான். ஓகே. நான் கூட வந்துட்டு இந்த பிரசன்ட் பொசிஷன்ல ஒயிட் ட்ரெஸ் மாத்தி வேற ஏதோ ட்ரெஸ்ன்னு நினைச்சேன். பட் அதே ஒயிட் ட்ரெஸ் தான். ஆனா அந்த நியூஸ் பேப்பர் மேல ஷேர் பண்ணா இன்னும் காட்ட மாட்டேங்குது. இல்ல நான் ட்வீட் பண்ணிட்டு ஷேர் பண்றேன் ப்ரோ. நல்லா இருக்கு இந்த போஸ்டரும். ஆனா ஒரு சாயல்ல கலையரசன் மாதிரி இருக்காருங்க. யாரு? சூர்யா. ஏங்க அப்படியெல்லாம் எனக்கு தெரியலங்க. பிரகாஷ் ப்ரோ அமைதியாக இருக்காரு. நான் கூட பிரான்சிஸ் தான் கங்குவா கெட்டப்ல இருக்காருன்னு நினைச்சேன் ஒரு செகண்ட். நானும் அதனாலதான் ஒரு நிமிஷம்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் என்ன மாத்தல ட்ரெஸ் அதே ட்ரெஸ் தான்ட்டு. பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? பிரகாஷ் நான் இல்ல போலயே. இருக்கேன் மைக் ஆன் பண்ண முடியல. பிரகாஷ் ப்ரோ என்னன்னா சிவா சொன்னாரு சூர்யாவுக்கு வந்து 3 லுக்ஸ் இருக்குன்னு. நம்ம பார்க்காத இன்னொரு லுக் இருக்கா? இருக்கு கண்டிப்பா இருக்கு. நானே முன்னாடியே ட்வீட் போட்டிருப்பேன். படத்துல 2 இன்னும் 2 லுக் இருக்கு. இன்னும் ஒரு லுக் இல்ல, இன்னும் 2 லுக் இருக்கு. ஓகே. ஆனா சிவானா 3 லுக் இருக்குன்னாரு, அதான் கேட்டேன். ஒன்னே ஒண்ணுதான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இது மாதிரி இல்லையே அது மாதிரி இல்லையே சொல்றது போல பேசாம அமைதியா இருக்கிறதா பெட்டர். 2 நாள் தானே இருக்கு. செங்கல்பட்டுல நேஷனல் தியேட்டர் அது வந்து கங்குவா புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டே. ஸோ யாராவது புக் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க. 9 மணி ஷோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க நேஷனல் தியேட்டரு. இது டெக்ஸ்டர் டோ அவங்க வந்து கிளாடியேட்டர் 2 பாசிட்டிவ் ரிவ்யூ தான்ப்பா கொடுத்துருக்காங்க. 4 out of 5 கொடுத்துருக்காங்களே டெக்ஸ்டர் டோ. ஏன்னா ஒரே ஒருத்தனா இந்தியால ஒரு வாரம் தள்ளி ரிலீஸ் ஆயிருக்கலாம் கிளாடியேட்டர். ஏன் ப்ரோ இதுக்கா கங்குவாக்காகவா? முன்னாடி பிளான் பண்ணாங்க, அப்புறம் எதுக்கு மாத்தினாங்கன்னு தெரியல. இல்ல சென்னையில இருக்கிறதே 2 ஐமேக்ஸ் தான், அதுக்கும் பங்கா ஐமேக்ஸ் வெர்ஷன் வந்து ரெடி ஆகலையாம் கரெக்ட் டைம். அது 10-15 டேஸ் முன்னாடியே கொடுக்கணும்ல. ஏங்க இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது அக்டோபர் 10 தானங்க. அதான் நிறைய குழப்படி கங்குவால. இல்லங்க அவங்க ஐமேக்ஸ் சொல்லவே இல்லைங்க, ஐமேக்ஸ் ஃபார்மேட்டே சொல்லலைங்க அவங்க. கங்குவா ஃபர்ஸ்ட் இல்லைன்னாரு, அதுக்கப்புறம் சூர்யா வந்து இருக்குன்னாரு வைசாக்ல, அப்புறம் திருப்பி இல்லைன்ட்டாங்க. பிரகாஷ் நான் கங்குவா ஃபேஸ் எல்லாம் போட்டு உங்க ஃபேஸ் போட்டுருந்தீங்க. எப்படி ஃபோர்ஸே இல்லாம இந்த பி ராமானுஜம் இதுக்கு பேர்ல எப்படா ஒரு ஃபோர்ஸே இல்லையாங்கிற மாதிரி இருக்கா அவருக்கு. நான் பார்த்தேன் நிறைய சுகுமார் நான் ஃபர்ஸ்ட் போட்டாரு, நீங்க போட்டீங்க என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு யோசிச்சேன். சும்மா அந்த பேஜ்ல இருந்துச்சு ட்ரெண்ட் ஷூட் ரெடி பண்ணி கொடுத்தா. நம்ம இப்ப நேரம் இல்ல அதெல்லாம் எடிட் பண்ற அளவுக்குலாம். ட்ரெண்ட் ஷூட் ரெடி பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டா. அப்படி பாக்குற சிரிப்பா இருந்துச்சு. நம்ம மட்டும் ஏன் சிரிப்பானே, மத்தவங்க சிரிக்கிறது சேர்த்து போட்டு விட்டேன். ஓகே சூப்பர் நல்லா இருந்துச்சு. நான் சுகுமார் போதா வில்லன் பேச பிறகுன்னு அதுவும் ட்ரை பண்ணாரு. அதாவது வில்லனுக்கு வந்து ஃபுல்லா தாடியோட இருக்கும், எனக்கு தாடியே இருக்காது. அந்த இடத்துல கொண்டு போய் சொருகுனா ரொம்ப கேவலமா இருக்கும். காமெடிலையும் காமெடி முரட்டு காமெடியா இருக்குங்கிறனாலதான் இதுல போட்டு கொடுத்துருக்குறது. பிரகாஷ் நீங்க எதுவும் கொடுக்கலையா? இல்லையே நம்ம ஒரு வாட்டி சொல்லிட்டோம். நான் வந்து நம்ம வந்து சொல்லிட்டோமே போன வாட்டியே, எப்பவுமே இனிமேல் பெரிய படங்களுக்கு கிடையாது, இனிமேல் சின்ன படங்களுக்கு மட்டும்தான் கிவ்அவேங்கிறதெல்லாம். அப்படியா? சரி ஓகே பரவாயில்ல. இந்த தீபாவளிக்கே சைலண்டா கொடுத்தாச்சு. பிளடி பக்கருக்கு, அமரனுக்கு, லக்கி பாஸ்கர் 3 படத்துக்குமே கொடுத்தாச்சு. ஆனா கொடுத்தீங்க அதான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படம் இருக்குல்ல ராக்கெட் டிரைவர்னு ஒரு படத்தை கொடுத்தேன் தெரியுங்களா. அப்ப வந்து ஒரு 10 பேருக்கு வந்து 10 பேரோ ஒரு 5 பேரோ 5 பேர் 5x2 பேரா 10 டிக்கெட்டு. அதுல வந்து அவங்களுக்கு வந்து டிக்கெட் போக முடியல, படம் ஷோ பிரேக் ஆயிடுச்சு. அந்த படம் ராக்கெட் டிரைவருக்கு ஆள் வரலன்னு கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சான்.
அதனால வந்து மற்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிளாக் டிக்கெட், இந்த ராக்கெட் டிரைவர் படத்துக்கு வாங்கினவங்கள பிளாக் டிக்கெட் மாற்றி அமுச்சு விட்டாங்க சில பேர்த்த. சில பேருக்கு மட்டும் அப்படி வாய்ப்பு கிடைக்கல. படம் பார்க்காம டிக்கெட் கேன்சல் ஆச்சு, எனக்கு ரீஃபண்ட் ஆகலை. பட் அவங்க இது மாதிரி நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம், அவங்களால போக முடியலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால டிஎம்ல சொன்னனால அவங்களுக்கு மட்டும் தீபாவளி படங்கள் கொஞ்சம் ஏதாவது பண்ணி தரேன்னு சொல்லி அப்போ தீபாவளி 6 ஆளுக்கு என்னென்ன படம் வேணுமோ அந்த படம் கேட்டு 5 டிக்கெட் பண்ணி கொடுத்தாச்சு 5 பேத்துக்கு. அதனால அதே மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் மட்டுமே நம்ம டிக்கெட் கிவ் கொடுப்போம். அதான் பெட்டரும் கூட. இல்லைன்னா கங்குவாக்கு தான் வேணும்னா ஏதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு தான் கொடுக்கணும். பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, கண்டிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் கண்டிஷன் பிரகாரம் கொடுத்து வேணா கொடுத்துடலாம். புஷ்பா போஸ்டர் பிடிச்சிருந்துச்சா ப்ரோ? எனக்கு புஷ்பா போஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எது இந்த கண்டெய்னர் பக்கத்துல நடந்து வந்திருக்கு ட்ரைலர் அனௌன்ஸ்மெண்டா? அதெல்லாம் பிடிச்சிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நல்லா இருக்கு அந்த போஸ்டர். இவரு ஸ்பீக்கர் கேட்கிறாரு போல, சுகுமார் ப்ரோ. ஆமா, நேத்தே கேட்க மாட்டேன் பிரகாஷ் ப்ரோ. அதை நீங்க தானே ஏஐன்னு சொன்னீங்க? ஏன் ஏஐன்னு டீம்ல அனுப்பிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. அந்த இமேஜ் ஷேர் பண்ணாங்க, ஏஐ இமேஜ் காப்பிரைட் வரும்னு அனுப்பிச்சுருந்தாங்க. சரி ரைட்டு, ஏஐ போல இருக்கு, நம்மளும் அதை நம்பி சொன்னோம். டீம் சொன்னதே நம்பி அடுத்த டீமே சொதப்பி விட்டுருச்சு. மனசாட்சியே எல்லாம் ஏஐன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? ஆமா, அவங்க அதாவது தப்பா ஷேர் பண்றத லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லாம அது ஏஐ இமேஜ் தவறா ஷேர் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணா காப்பிரைட்ல இமேஜ் வைக்கிறோம் அப்படின்னு டீம்ல இருந்து ஒரு குரூப் மெசேஜ் வருது. சரி, அதை நம்பி நம்ம சொல்ற கடைசியில் அவங்களே அதை ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். சரி, யாருக்காவது உண்மையாலுமே கங்குவா டிக்கெட் வேணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது ஐடியா நீங்களே சொல்லுங்க. எத்தனை தடவை கேள்வி கேட்டு பண்றது, வித்தியாசமான ஐடியா சொல்லுங்க. வேணும்னா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம சின்ன பட்ஜெட் படம் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு கங்குவாக்கு மேக்ஸிமம் எல்லாருமே பாத்துருவாங்க. இது என்னோட ஒப்பீனியன் தான். கங்குவாக்கு மேக்ஸிமம் எல்லாருமே பாக்குறவங்க தான். இப்ப டாப் ஹீரோ ஃபிலிம்ஸ் அவங்க சின்ன பிலிம்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ, என்னோட ஒப்பீனியன். இல்ல அப்படி வந்தா 5 பேத்துக்கு மட்டும் தர முடியும். அஜித் குமார், மாவீரன், ஜெய பிரதர், வினோத், அப்புறம் இன்னொருத்தர் யாரோ வருவாரு. இந்த 5 பேர் மகேஷ் ப்ரோ அவருக்கு தரவே முடியாது. ஏன்னா அவர் டிக்கெட் வந்து 1000 ரூபா டிக்கெட் ரேட். அவர் பாதியில புக் பண்ணணும்னா வாய்ப்பே இல்லை. இது மாதிரி இந்த 5 பேத்துக்கு மட்டும் நம்ம திரும்ப தர மாதிரி இருக்கும். அதனால வேற ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்க. டிக்கெட் கிவ்வேக்கு ஏதாவது ஒரு ஐடியா இல்ல? எப்படி பண்றது? போட்டோன்னே முதல்ல உள்ள வரவங்களுக்கு, ஏன்னா நான் எப்பயுமே முதல்ல உள்ள வந்துடுறேன். இல்ல அப்படி கணக்கு பண்ணா நீங்க முன்னாடி வந்துருவீங்களே. மாவீரன் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு, ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் கொடுக்கறது நீங்க தான். அதனால வந்து அந்த ஆப்ஷனும் ரிஜெக்ட் ஆகுது. நானே வந்து சும்மா வந்து ஒரு 4 பேர் நம்ம ட்வீட்டை பார்த்து 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுனால தான் ஃபாலோ பண்ண சொல்லி இது பண்ணி கிவ்அவே கொடுக்குறேன். சரி, ஒருத்தர் மட்டும் டிஎம் பண்ணியிருக்காரு. என்னன்னா யூடியூப்ல உங்களுக்கு கேட்குறோமே, அவங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் கிவ்அவே எல்லாம் கிடையாதா? எப்போ பார்த்தா ஸ்பேஸ் லிசன் தரீங்க, ட்விட்டர் இவங்களுக்கு தரீங்க, யூடியூப்ல உள்ளவங்க தர மாட்டேன்னு கேட்குறாரு. சரி தருவோம். வேல்பாரியில இருந்து கேள்வி இல்ல அதான் வேல்பாரியில அந்த டைம்ல கேள்வி கேளுங்க. யார் ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ ஃபர்ஸ்ட் 5 பேருக்கு அந்த இல்ல வேல்பாரியில இருந்து கேள்வி கேட்க போறேன். யாரும் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு. அப்பதான் 23 எபிசோட்ல இருந்து கேள்வி கேட்டா, அதுல இருந்து கேள்வி கேட்டா சரியா போயிடும். கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். நீங்க என்ன வேல்பாரிக்கு போறீங்க? இன்னொருத்தர் அதுக்கு மேல ஒரு முரட்ட சம்பவம் பண்ணிருக்காரு. எப்போ 30,000 ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருதோ அப்ப கிவ்அவே கொடுங்க போறோம், அப்பதான் ஃபாலோவர்ஸ் வரும்னு இருக்காரு. உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஏற மாட்டேது அப்படின்னு இருக்காரு. நல்ல ஒரு ஐடியாவா இருக்கேன். 29,000 சில்லறையில் நிக்குது. எப்போ 30,000 வருதோ அப்பதான் கங்குவாக்கு டிக்கெட் கிவ்அவே. எப்படி? 200 ஃபாலோவர்ஸ் தானே வரணும்னா. நேத்து ஒண்ணு கவனிச்சீங்களா? சொல்லுங்க. நேத்து நமது 4K வரைக்கும் போயிடுச்சு. ஆமாமா, அது பார்த்தேன். நேற்று இந்த ட்ரெய்லர் டாக் போயிட்டு அப்படியே வேல்பாரி போற வரைக்கும் இந்த இது வந்து டியூனிங் வந்து 4000 மேல இருந்துச்சு. ஆனா யூடியூப்லயுமே நல்ல வியூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், எனக்குலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. என்னென்ன காரணம், வேல்பாரி கல்கி சமயத்துலலாம் அந்த டியூனிங் வந்து 25,000 30,000 போச்சு. அந்த கல்கி ஸ்பேஸ் போட்டு இருந்தோம்ல, 25,000 டியூனிங் இருந்துச்சு. இதெல்லாம் கம்பேர் பண்ணா ரொம்ப கம்மி தான். என்ன ஒண்ணு, சமீபத்திய ரெக்கார்டை கம்பேர் பண்ணா ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கலாங்கிற மாதிரி. சரி, நான் இது பண்ணிடுவோமா பேசாம? அவர் சொன்ன டிஎம் சொன்னவரே பண்ணிடலாமா பேசாம? 30,000 எப்போ தொடுதோ அப்போ கங்குவா டிக்கெட் கிவ். அதே மாதிரி 5 டிக்கெட் 10 டிக்கெட் இல்லாம 20 டிக்கெட் கொடுத்துருவோம். 30,000 ஃபாலோவர்ஸ் வரும்போது 20 டிக்கெட் கிவ். அப்ப நீ புஷ்பா 2க்கு தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன்.
அது போனா குட் பேட் அக்லி வரைக்கும் கொடுக்க முடியாதுங்க, அந்த அளவுக்கு போயிடும். அவர் விடாமுயற்சி தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் நான் குட் பேட் அக்லிக்கே சொல்றேன், நான் குட் பேட் அக்லி வரைக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து எறும்பு ஊடுற மாதிரி எனக்கு அது வர நம்பிக்கை இருக்கு, விடாமுயற்சி வர நம்பிக்கை இல்லல்ல. நான் அதனால பொங்கலுக்கு அதனால குட் பேட் அக்லி பொங்கலுக்கு ஏத்த மாதிரி நான் ஐடியா பண்றேன். பொங்கலுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து அது வரைக்கும் போனாலுமே எனக்கு வராது 30 நேரம். நமக்கு எறும்பு ஊடுற பாலியர்ஸ் தான் பொறுமையா ஏறும். சரி சுகுமார் ப்ரோ கேக்குதா, பேச முடியுதா, சொல்லுங்க பிரதர். பேச முடியல, எமோஜி போடுறீங்க. சுகுமார்னா பேச முடியல போல, அதான் எமோஜி போட்டுட்டு இருக்காரு. இத்தனை பேருக்கு கிவ் அவே கொடுக்குறீங்களே, எனக்கு கொடுக்குறீங்களான்றாரு. பேச முடியும். சொல்லுங்க என்ன ஸ்பெஷல், கங்குவா ஸ்பெஷல் சொல்லுங்க என்ன. கரெக்டா 3 நாள் சொல்ல போனா நமக்கு நம்ம பாஷையில வந்து 2 நாள் தான் கணக்கு. செவ்வாய் புதன் மட்டும் கெஸ்ட் யாராச்சும் கூப்பிடுங்க ப்ரோ. அதுதான் மத்தியானம் பேசிட்டு இருந்தோம் யாரை கூப்பிடுறதுன்னு. அது வந்து 2 பேர்ல குழப்பம் இருக்கு, பார்ப்போம். ப்ரோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். புரியல என்ன சொன்னாரு. கெஸ்ட் யாராச்சும் இன்வைட் பண்ண சொன்னோம் ப்ரோ. அவரு கோட்டுக்கே எனக்கு வேற இல்ல, இல்லன்னா நீங்க வேற. ஏன்னா நான் என்னால ரிமூவ் எல்லாம் பண்ண முடியாதுண்ணா. கோட்டுக்கே அவர் பிரேம்ஜி கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு. கோட்டுக்கு தான் இவங்களை கூட்டு வந்தாங்களா, பார்வதி வந்தாங்கல்ல. பார்வதி நாயர் அவங்க இல்ல அவங்க வந்தாங்க. ரிலீஸ்க்கு அப்புறம் பிரேம்ஜி வரேன்னு சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு அப்புறம் கூப்பிடுறதுக்கான இது அமையெல்லாம் அப்படி விட்டாச்சு, விட்டுருவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து இருக்கிறவங்கள வச்சு நம்ம ஓட்டுவோங்க. கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க சும்மா ப்ரோ. கேக்குதுண்ணா. ஓகே அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, 3 நாள் தான் இருக்கு, ஒரே டென்ஷனா இருக்கு. இல்ல ப்ரொடியூசர் கூட இவ்வளவு டென்ஷனா இருக்க மாட்டேன், நீங்க டென்ஷன் இருக்குங்கிறீங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா, ஏதோ ஏரியா வாங்கிட்டீங்களா? எனக்கு சுகுமார் ப்ரோ கிட்ட இருந்து ஒரு ஆசை இருக்கு. என்ன ப்ரோ? பரணி ப்ரோ வந்து காலங்காத்தால 4 மணிக்குள்ள படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல பொட்டில் அடிச்ச மாதிரி 3 லைன்ல சொல்லிடுறாரு. அந்த மாதிரி நீங்க ஒரு நாள் ஆளுக்கு முதல்ல நீங்க ரிவ்யூ பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன். எது? நான் பிரீமியர் பார்த்துட்டு போடுவேனே. அதாவது தியேட்டர்ல போய் படம் பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களான்னு கேக்குறாரு அவரு. காசு கொடுத்து முதல்ல போறீங்க, அவரு வந்து வளைச்சு சொல்லுவாரு நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறத வந்து படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லணுமா? நான் வந்து ரிவ்யூ போடலன்னா எனக்கு பிடிக்கல, அது படம் நல்லா இல்லை என்னை பொறுத்த வரையும். நான் இது வரையும் வந்து அந்த மாதிரி சில படங்கள் போடாமலாம் இருப்பேன். இல்லைன்னா நம்ம ஸ்பேஸ்ல சொல்லிடுவேன் எதனால போடல, நான் படத்துக்கு போகல, கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைம்னா படத்துக்கு போக மாட்டேன், வேலையா இருப்பேன் வீட்டுல அப்படின்னு சொல்லிடுவேன். இப்பெல்லாம் முன்னெல்லாம் போடுவேன். முன்னெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது, வேற வழி இல்லாம வந்துட்டு பாசிட்டிவாவும் சரி பூசி மொழி இல்ல ப்ரோ, பூசி மொழிவிட்டு இருந்தேன். முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னா டெக்னிக்கலி சூப்பர், டெக்னிக்கலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா போட்டு நம்ம வந்து அடிச்சு நம்ம மேக்சிமம் எவ்வளவு போராட முடியுமோ பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்பெல்லாம் கொஞ்சம் பிரகாஷ் ப்ரோவோட இதுவால கைடன்ஸால நிறைய மாத்திக்கிட்டேன். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ அந்த வகையில நான் பரணி ப்ரோ பாராட்டுறேன். அவரு போல்டா சொல்லிடுறாரு காலங்காத்தால 5 மணி 6 மணிக்குள்ள. அட நீங்க வேற ப்ரோ, பரணி நிலைமை வேற, என் நிலைமை வேற, பிரகாஷ் நிலைமை வேற. அது பிரகாஷ் ப்ரோக்கும் தெரியும். ஆமா பரணி ஜாலியா கேரளாவுக்கு வந்துட்டு எஸ்கேவோட பேக்கப்ல இருந்துக்கிறாரு, நம்மளுக்கு யார் பேக்கப் இருக்கா? ஏன் சுகுமார் ப்ரோ? இல்ல அப்படி இல்ல ப்ரோ, அது மட்டும் காரணம் இல்லைங்க, அது மட்டும் காரணம் இல்ல. 2-3 ரீசன் இருக்கு. பட் சுகுமார் ப்ரோ நிலைமையை வச்சு பார்த்தா நம்மளோட ரொம்ப கஷ்டம் தாங்க. அவர் டெய்லியும் எல்லா முகத்தையும் பார்க்கணும், அவர் எல்லா ஈவெண்ட்லையும் அட்டன் பண்ணணும். ஒரு ஃபோர்ஸா பேசிட்டு பண்ணிட முடியாது. ரெண்டாவது அவர் ஸ்டார்டிங்ல இருந்து அப்படி இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ரிவ்யூ போட்டிருந்தாருன்னா இது மாதிரி உங்க சங்கரத்துக்கு வேலை இல்லை. இப்போ அவர் என்னன்னா கரெக்டா யார் மனசும் புண்படக்கூடாதுங்கிற மனநிலையில் ரிவ்யூ போட்டாரு. இப்பதான் வந்து தவிர்த்து கரெக்டா நல்லா இல்லையா ரிவ்யூ போடாம தவிர்த்தாரு. இது உங்களுக்கு ஈஸியா போயிடும், உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் நீங்க ஈஸியா. அதுதான் இப்போதைக்கு பெஸ்ட் பாசிபிள் வே இல்லையா? நெத்தில அடிச்ச மாதிரி அடிக்கணும் அப்படின்னா அது வந்து சில படங்கள் மட்டும் தான் அப்படி அடிக்க முடியும். இனிமேல் அவர் கொஞ்சமா பாப்பார். நீங்க எதிர்பார்த்து கேட்டிருக்கீங்க, அவர் இந்த எல்லா படத்துக்கும் இனிமேல் ஃபாலோ பண்ணுவார். ஆனா பரணியோட நிலைமை வேற, சுகுமார் ப்ரோ நிலைமை வேற. அதை நான் வேணா ஒத்துக்கிறேன்னா, நான் எதுவுமே இல்லாத சிறகடிக்கும் பறவை.
அதனால எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அதுவும் படம் இன்னும் நல்லா கொஞ்ச நாள்ல மாறும் பரணி. எனக்கு அதுவும் நம்பிக்கை மாறிடும், இருக்கு. கவலைப்படாதீங்க. இல்ல அதுவும் மாறிடும், கவலைப்படாதீங்க பரணி. கரெக்டா 1 இல்ல இல்ல வருஷம் தான். இல்ல வாய்ப்பே இல்லை. நான் வந்துட்டு அப்படியே மாறுற நிலைமை வந்தாலுமே இப்போ யாராவது என்ன சொல்ல பரணி அந்த ஒரு 2 நிமிஷம் தான், சுச்சுவேஷன் 2 நிமிஷம் தான். பர்சனலாவும் இனிமேல் நீங்க சிறகடிக்க பறவை கிடையாது, ப்ரொஃபஷனலாவும் இனிமேல் சிறகடிக்க பறவை கிடையாது. ஓகேவா? இல்லைங்க நீங்க வேற. நான் வந்துட்டு இப்பவும் சொல்றேன், சிறகடிக்க பறவை தான் நானு. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. நான் அது இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, படம் நல்லா இல்லையா நல்லா இல்லை, நல்லா இருக்கா நல்லா இருக்கு, என் ஒப்பீனியன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படிதான் ப்ரோ இந்தியன் 2க்கு காரங்காத்தால ஃபுல் வைபோட ரெடி ஆயிட்டு இருக்கேன். இவரோட ட்வீட் விளங்கும்டா அப்படின்னு ஆயிடுச்சு. அப்பவே இந்த படத்துக்கும் 4 மணி ஷோ தான் போவேன். 4 மணி ஷோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரே ஒரு யோசனை பாரு, கேள்வி பாருங்க. இது வரைக்கும் நீங்க 4 மணி ஷோ பார்த்து ஏதாச்சும் படம் நல்லா இருந்திருக்கா, உட்பட்டு இருக்கா? நான் கோட்டுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் நான் கொடுத்தேன். படம் பாசிட்டிவ் எல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு கேட்கறேன், நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு படம் நல்லா இருந்திருக்கா? 4 மணி ஷோ எந்த படம்? பொன்னியின் செல்வன். ரைட், ஓகே, சரி, ரைட். சாந்தப்படுத்துறீங்க. பிரகாஷ் அவர்கள் சொல்லிடுறேன். சொல்லுங்க. நீங்க வேல்பாரி பத்தி கொஸ்டின் கேட்ட போடுங்க ப்ரோ, கொஞ்சம் எஃபோர்ட் போடுறீங்க வேல்பாரி சொல்றதுக்கு. அதுலயே கொஸ்டின் கேட்டு டிக்கெட் கொடுங்க ப்ரோ. இதான் ரைட், ஓகே. இப்போ டிக்கெட் கிவ்வே வந்து ட்விட்டர்ல வந்து கேள்வி கேட்டலாம், ஸ்பேஸ் லிசனர்ஸ்க்கு இங்கே கேட்டலாம். யூடியூப்ல என்ன பண்றது? ஓ அப்படி கேக்குறீங்க. நான் பொன்னியின் செல்வன் டிக்கெட் கிவ்வே கொடுத்தேன், அது மாதிரி அந்த 50 டிக்கெட் கிவ்வே கொடுத்தேன். 5 கொஸ்டின் கேட்டீங்களே. ரைட், அப்படி பண்ணிடலாம், விடுங்க, பண்ணிடலாம். அப்பதான் நீங்க எஃபோர்ட் போடுறதுக்கு கொஞ்சம் கேட்கறவங்க கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி. ரைட், ஓகே, பண்ணிடலாம், அதே பண்ணிடலாம். ஒரே ஒரு விஷயம், கிளாடியேட்டர் 2க்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. 84% இருக்கு ராட்டன் டொமேட்டோஸ்ல, 49 கிரிட்டிக் ரிவ்யூஸ் வச்சு பார்க்குறப்போ. அது என்னை பொறுத்த வரைக்கும் 80% மேலே இருந்தாலே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். இந்தியாவில் வந்து நவம்பர் 15, யூஎஸில் வந்து நவம்பர் 22 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் கிளாடியேட்டர் 2. யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். நான் இப்போ இந்த பாசிட்டிவ் ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். மாவீரன் ப்ரோ இப்பயே டிக்கெட் புக் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அந்த படத்துக்கு இன்னும் ஓப்பன் ஆகல. கங்குவா ஓப்பன் ஆயிருக்கு, மட்கான்னு ஏதோ தெலுங்கு படம் நினைக்கிறேன், அதுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே. வேற எந்த படமும் ரிலீஸ் ஆகலையா ப்ரோ 14th? கங்குவா தவிர தமிழ்ல வேற எனக்கு தெரிஞ்ச எந்த படமும் இல்ல சொல்ற அளவுக்கு. சொல்லாத அளவுக்கு ஏதாவது படங்கள் இருந்தா சுகுமார் ப்ரோக்கு தான் தெரியும். இல்ல அவரே 2 படம் வரும் நம்பிட்டு இருந்தாரு. எமக்கு தொழில் ரொமான்ஸ்னு ஒரு படம், அந்த விஜய் சேதுபதி பையன் சூர்யா சேதுபதி நடிக்கிற படம், அந்த பீனிக்ஸ் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் 2மே சத்தத்தை காணா. அது வந்து ரிலீஸ் ஆகதா இல்லையாங்கிறது சுகுமார் ப்ரோக்கு தான் தெரியும். இல்ல ப்ரோ, ஆகல. என்னாச்சு, நீங்க ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தீங்க எமக்கு தொழில் ரொமான்ஸ்? இல்ல ப்ரோ, அவங்க அமரன் சரியா போகாம இருந்தா கண்டிப்பா அது 2 படமும் கூட வந்துருவோம். அமரன் சக்க போட்டுட்டு இருக்கு. இதுல வந்து கங்குவாக்கு ஸ்கிரீன் ஒதுக்குறதே பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும்போது அவங்க எல்லாம் எங்க இருந்து வருவாங்க? வந்தாலுமே சும்மா பேருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே தவிர தியேட்டர் கிடைக்காதுல்ல. இப்போ வந்து இது அமரன் ரிமூவ் பண்ண மாட்டாங்க, சில தியேட்டர்ஸ்ல ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த 3rd வீக் தான் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அது உண்மையா? நான் கங்குவாக்கு அதிகமா அப்படின்னு தான் நினைச்சேன். அதான் சரி, ஓகேண்ணா, ஹாப்பி தான். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த இது சோலோ ரிலீஸ் வேணும்னு சொல்லி போனாங்க. ஸோ அதனால வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் நல்லா கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த கழுகு படம் பார்த்துருக்கீங்களா பாரு? நீ அதுல ஒரு பாட்டு ஒன்று வரும் தெரியுமா? அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம். அதுல வந்து தம்பிராமேட்ட சும்மா அப்படி சந்தோஷம் துள்ளி குச்சிருப்போம் போயா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இப்ப நீங்க சொல்றது பாக்குறப்ப சரௌண்டிங்ல அப்படிதான் கேக்குது. உண்மையாவே நான் வந்து அவங்க வந்து பாவம் சோலோ ரிலீஸ் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அது இவ்வளவு பெருசா பண்ணிருக்காங்க. எனக்கு என்னன்னா வந்துட்டு இப்போ நான் சொல்றேன், இப்போ வந்து கங்குவா வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து அது வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சுன்னு வைங்க. நல்லா சொல்றேன், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சுன்னா மோர் டிமாண்ட் அந்த படத்துக்கு. அன்னைக்கு ஈவினிங்கே பிக்கப் ஆயிரும். அதான் அன்னைக்கு ஈவினிங்கே பிக்கப் ஆயிரும். அந்த வீக்கெண்ட் ஃபுல்லாவே வந்து அந்த படத்துக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா தியேட்டர் ஓனர்ஸ் வந்து இது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எனக்கு அது நடந்தாலே போதும். நான் பர்னி ப்ரோ 2 ஸ்கிரீன் முடிச்ச ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ, சிங்கிள் ஸ்கிரீன் தான் இப்போ பிரச்சனை.
அமரன் இந்த வாரம் நல்லா போச்சுன்னா சிங்கிள் ஸ்கிரீன் தான் பிரச்சனை, டபுள் 2 3 பிரச்சனை இல்லை. இப்போ 2 3 ஸ்கிரீன்ஸ் ஓகே, பட் ஆனா வந்துட்டு இப்போ கங்குவா நல்லா போகுதுன்றப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே பாசிட்டிவ் ரிவ்யூக்கு அப்புறம் மேபி வந்துட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எடுக்கலாம்ல. இல்ல ப்ரோ 3 ஸ்கிரீன் இடத்துல அமரன் போச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்துக்கு அதிகமா இருந்தா கங்குவாக்கு அமரன் என்ன பண்ணுவாங்க, ஷோ கேன்சல் பண்ணிட்டு கங்குவாக்கு மாத்திடுவாங்க. ஏன்னா கங்குவா 200 போடுவாங்க டிக்கெட், அது வேற இருக்கு. அது கண்டிப்பா எங்க ஊர்ல போடுவாங்க, அது மீதி ஊர்ல எப்படின்னு தெரியல. இல்ல எல்லா ஊர்லயுமே வந்து போடுவாங்க. இப்போ நான் சொல்றேன் வினோத் ப்ரோ, கங்குவா டிக்கெட் நல்லா போச்சுன்னு வைங்க, பிவிஆர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 220 ஆரம்பிப்பான். இப்போ வந்து டிக்கெட்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கா புக் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா 20 இன்க்ரீஸ் பண்ணிடுவான். நான் இப்போ காலையில புக் பண்ணிட்டேன்னா எனக்கு 220. நான் இப்போ வெயிட் பண்ணி புக் பண்ணலாம்னு நினைச்சேன்னா இன்னொரு 20 எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கேரளால பண்றாங்க, தமிழ்நாட்டுல பண்றாங்க இல்ல தெரியல. ஆனா கேரளா நடக்குதுன்னு நினைக்கிறேன். கேரளா பெங்களூர் நடக்குது நீங்க சொல்றது. அது மல்டிப்ளெக்ஸ், இந்த பிவிஆர் தான் வந்து மேஜரா பண்றது. மற்ற தியேட்டர்ஸ்லாம் கூட அப்படி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் பண்ணி பண்ண மாட்டாங்க. புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ப்ரைஸ், புக்கிங் ஓப்பன் பண்றப்போ ஒரு ப்ரைஸ், புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா புக்கிங் போச்சுன்னா ஒரு ப்ரைஸ், அப்படி பண்ண மாட்டாங்க. பட் இந்த பிவிஆர்ல இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, அது ஏன்னு தெரில. பட் நான் வந்து ஒரு தியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு புக்கிங் ஓப்பன். இங்கே அவ்வளோ ஹைப் இல்லை, ஸோ அதனால வந்துட்டு ஆன்லைன்லேயே புக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். பார்ப்போம். ஆனா பர்னி ப்ரோ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, 3 தியேட்டர் ரிலீஸ் ஆன அமரன் இந்த வெள்ளிக்கிழமை வந்து எப்போ 4 ஸ்கிரீன் ஆகிட்டாங்க. புதுசா ஒரு ஸ்கிரீன்ல போட்டுருக்காங்க அமரன். ஆமா சூப்பர். நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நான் திருச்செந்தூர் போயிருந்தேன், அதனால ஒரு 4 ஸ்பேஸ் வர முடியல. ஓகே ப்ரோ, நீங்க பாத்துட்டீங்களா? படம் பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப நன்றி. அதுதான் வந்து சூப்பரா இருந்தது. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. டிக்கெட் ஆமா நல்லா இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல் ஷோ. நீங்க கொடுத்தது கம்மியா அந்த டிக்கெட்டு 2 ரூபா தான் கம்மி. ஆமா ஃபுல். ஆமா அது காஞ்சிபுரத்துல பெரிய ஸ்கிரீன், அது 2 ரூபா மட்டும் தான் உங்களுக்கு சீட்டு காலியா இருந்தது, மீட் ஃபுல் ஆயிடுச்சு. சூப்பர். சரி, கங்குவாவாச்சும் புக் பண்ணி போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இல்ல போறேன் ப்ரோ இல்ல எனக்கு 3D செட் ஆகுது ப்ரோ. எனக்கு ரொம்ப நேரம் போட்டு அந்த கால் அந்த வலிக்கும், அதனால 3D படம் போக மாட்டேன். ட்ரிபிள் ஆர் அது மாதிரி தான் மிஸ் பண்ணேன். அது இப்போ இவங்க கங்குவா என்ன பண்ணுவோம், ஏன்னா 3Dனா இங்க 3D தான் போறதுக்கு முடிவு பண்றாங்க. ட்ரிபிள் ஆர் நான் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை அந்த படத்தை, நான் போன்ல தான் அதுக்கப்புறம் பார்த்தேன். இல்ல பிடிக்காது. 3D பிடிக்காது இந்த சென்ஸ் எதனால பிடிக்காது? கண்ணாடி தான் ப்ரோ. 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் தானே ப்ரோ உங்களுக்கு? 3 மணி நேரம்னா கூட நீங்க சரிங்களாம். இப்ப அனிமேஷன் ஃபிலிம்ஸ்லாம் கூட ஒரு போயிட்டாரு போல. சரி ஓகே, தெரியல, சில பேர்த்துக்கு செட் ஆகாதுன்றாங்க, அதுதான் எனக்கு புரியல. பிரகாஷ் நான் கேக்குதா? கேக்குது 3D கிளாஸ் இல்லாம 3D டெக்னாலஜி வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே அவதார் 2 வரப்போ. அது ரொம்ப வருஷம் முன்னாடி சொன்னாங்க. நான் கோஹோஸ்ட் கொடுங்கண்ணா. ப்ரோ நம்ம அந்த 3D அந்த படம் எந்த படத்துல நீங்க ஃபுல்லா இது பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு 2 சீன் 3 சீனை தவிர மற்ற எல்லா சீன்லயுமே வந்து எதை நார்மலா பாக்குற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அது கண்ணாடி பாக்குற மாதிரி 2.0 படம் மொக்கையா இருந்தாலும் அது 3D நான் அவ்வளோ அழகா ஃபீல் பண்ணேன். படம் ஃபுல்லா நிறைய இடங்கள்ல 3D. 2.2 ஓட்டுருங்க. 2.0 படம் மொக்கை யார் ப்ரோ சொல்லுது? 2.2 வந்து ஃபுல் 3Dல தான் எடுத்திருக்காங்க. அந்த பரணி ப்ரோ தான். மத்த படத்தை சொல்றேன். 2.2 படம் மொக்கலாம் இல்ல ப்ரோ, நல்லா தான் இருக்கும். மொக்க இல்லங்க, மொத்தமா 3Dல தான் எடுத்திருக்காங்கன்னு சொன்னேனா? இல்ல மாவீரன் சொன்னேன் நானு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்டிருக்கீங்க. மாவீரன் இது மொக்கெல்லாம் இல்ல மாவீரன், அந்த படம் வந்து நல்லா தான் இருக்கும். நீங்க எந்த விதத்துல மொக்கன்னு சொல்றீங்க? அது அவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்காது மொக்க இருந்தா. கம்பேர் டு 1 அவர் சொல்ற கரெக்ட் தான். கம்பேர் டு 1 வந்து உண்மையாலுமே அந்த படம் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற கதைக்களமோ அல்லது இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அந்த படத்துல, ஒன்னே ஒண்ணுதான் விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கும். 3D ஒர்க்ஸே ஒரு 10 இடத்துல நல்லா இருக்கும். ஆனா உண்மையாலுமே எல்லாரும் சொல்ற மாதிரி 3D ஒர்க்ஸ்னாலே இந்த பெரும்பாலான காட்சிகள் 3Dல இருக்காது. ஒரு 4 காட்சிகள், இந்த எப்படி சிவா படத்துல ஒரு 4 தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்குமோ அது மாதிரி ஒரு 4 மூமெண்ட்ஸ் தான் 3Dல எடுப்பாங்க. அதனால பிரசாந்த் யாரும் சொன்னார், அது மாதிரிதான் உண்மைதான். 3Dல நமக்கு என்ன பெருசா இருந்தது இந்த படத்துலயே பாத்தீங்கன்னா, இந்த எனக்கு கங்குவால என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல, முழுக்க அவங்க 3D நல்லா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இடமாச்சும் 3D நல்லா இருந்தா நல்லா இருக்கும். சில படம் நம்ம பார்ப்போம், என்ன படம்னா இந்த ஸ்பேஸ் படம் ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன படம் பர்னி ஒரு படம் இருக்கு, ஒரு ஹாலிவுட் படம், கிராவிட்டி. அந்த கிராவிட்டில அந்த ஒரு முழுக்க ஸ்பேஸ் நடக்கிற மாதிரி இருக்கும்ல, அது பாக்குறப்ப நல்லா இருக்கும். அந்த 3D போர்ஷன் சூப்பராங்க. ஏன்னா ஒரு இடத்துல இந்த பேண்ட் எல்லாம் அவுத்து விட்டு தூக்கி போடுவாங்க, இங்க வந்து உழுவுற மாதிரி இருக்கும்.
ஒரு ஃபன்னா இருக்கும். அதை பிடிக்கிறதுக்குள்ள ஒரு 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 தேட்டர் ஒரு ஜாலியா கலகலன்னு இருக்கும். அது மாதிரி இருந்தா 3Dங்கிறது நல்லா இருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கணும். எனக்கு கல்கிலா 3D இல்ல, ஒரு 4 மூமெண்ட் தானே இருந்துச்சு. டைட்டில் கார்டு போடுற இடத்துல ஒண்ணு, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒண்ணு, அதுக்கப்புறம் திரும்ப 1 மணி நேரம் கழிச்சா 3Dங்கிறது ஞாபகம் வர அளவுக்கு ஒண்ணு, அதுக்கு 3 மணி நேரம் நம்ம கண்ணாடி போட்டு உள்ள உட்காந்து தலைவலி மாதிரி இருக்கும். அதனால இந்த இது மாதிரி 2.5 மணி நேரங்கிறது ஓகே, 2 டைம்ங்கிறது ஓகே. இந்த இதுல 3D நிறையா இருந்தா நல்லா இருக்கும், பாக்குறது ஒரு ஃபன்னா இருக்கணும், ஒரு நிறைய மொமெண்ட்ஸ் அப்படி இருந்துகிட்டு இருந்தா பார்க்க நல்லா இருக்கும். சொல்றது கரெக்ட் தான். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், இல்லைன்னா என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன், அது எப்படின்னா எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பெரிய ஃபிலிம்ஸுக்கு இல்லை ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 3Dனா வந்து நம்ம கண் முன்னாடி வரணும். அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு படம் பார்க்குறோம், ஒரு 2.5 மணி நேரம் பார்க்குறோம், எனக்கு வந்து ஒரு 10 ஷாட்டாவது வந்து கண் முன்னாடி வந்துட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா அது டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3D ஃபிலிம்ஸில் வந்துட்டு மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அந்த 3 லேயர்ஸ், அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று பேக்ரவுண்ட் லேயர், மிடில் லேயர், அப்புறம் ஃப்ரண்ட்டு. இது 3 தான் வந்து இருக்கும். அதுதான் வந்து படமாக பார்க்குறப்போ வந்து அந்த ஒரு இது. இப்போ வந்து பேக்ரவுண்ட்னா வந்துட்டு அந்த என்ன சொல்ல, ஐயோ என்விரான்மெண்டலாக பேக்ரவுண்ட் என்ன இருக்குது அது பேக்ரவுண்டில் இருக்கும். கேரக்டர் வந்து மிடில் இருக்கும். கேரக்டருக்கு முன்னாடி இருக்கிற வேற கேரக்டரோ இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது முன்னாடி இருக்கும். அப்படிதான் வந்துட்டு 3D ஃபிலிம்ஸை வந்து நான் பார்த்துருக்குறேன். இல்லைன்னா அது அந்த மாதிரி தான் வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வந்து முன்னாடி வர மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம ஆடியன்ஸ் வந்து அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து வெளிநாட்டுல இருக்கிற அந்த அனிமேஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு 3D ஃபிலிம்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாரி முன்னாடி வர்றது, அந்த கண்ணுகிட்ட வர்றது அப்படி எதுவுமே வந்துட்டு பெருசா இருக்காது. ஏன்னா அவங்க அந்த ஒரு 3D ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஃப்ரோசன், அதுக்கப்புறம் வந்து டிஸ்னி ஃபிலிம்ஸ் எது எடுத்து பார்த்தாலுமே வந்துட்டு நிறைய இடத்துல 3D ஒர்க்ஸ் இருக்கும். பட் அது 3D தானான்றதே நமக்கு வந்துட்டு சில பேத்துக்கு வந்து தெரியாது. நிறைய பேர் புரிஞ்சு வச்சுக்கிறது வந்து கண்ணுக்கிட்ட வந்தா அது 3D அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. பட் அப்படி இல்லை, அதுதான் ஆக்சுவல் மீனிங்கு. பட் இதுக்கு 2.0 வந்து நம்ம ஏற்ற மாதிரி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் அதில் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் 3Dலே ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. கங்குவா வந்து 2Dல ஷார்ட் பண்ணி 3D கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. சுகுமார் ப்ரோ ஆல்ரெடி 3D ட்ரெய்லர் பார்த்தாரு. அவரே வந்து சொல்லும் போது சொல்லியிருந்தாரு, 3 ஷாட்லாம் வந்துட்டு பக்கத்துல வர மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. பட் உண்மையிலே வந்து இவங்க கரெக்டா ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு 3Dல வந்துட்டு இது நீங்க பாக்குறப்போ நான் சொன்ன விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சு பாருங்க. அப்போ மேபி வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியலாம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தரணி, சொல்லுங்கண்ணா. அந்த படம் ஒண்ணு அமுச்சு விட்ட, அதை பார்த்த உடனே நைட் எல்லாம் மாறி இருந்தது. நீங்க பாத்தீங்களா? பார்த்துட்டேன். நல்லா இருந்துச்சா சப்ஸ்டன்ஸ்? எனக்கு பிடிச்சிருந்து நல்லாதான் இருந்துச்சு. பட் ஆனா வந்து ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. அதுதானே அந்த படமே. எந்த படம்? கேட்டி பெரி சப்ஸ்டன்ஸ் பாத்துட்டீங்களா சுகுமார் ப்ரோ? உங்க ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? ஃபுல்லா நேத்து ஒரே சிட்டிங்ல முடிச்ச. நான் எப்பவுமே அப்படி எதுவும் பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஆச்சரியம் தான். அது செகண்ட் கடைசி கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் சீன். ஐயோ, அது பார்த்து கடைசியில வந்து வெடிஞ்சு போகும் பாத்தீங்களா? அது வெடியும் போது நைட் 1 மணி. நல்ல சிறப்பான தூக்கம் வந்திருக்கும் அழகா. அத என்னடா இது இப்படி அப்படி படுக்கிற கண்ணெல்லாம் முன்னா அதேதான் வருது திரும்பி திரும்பி. சிங்கர் கேட்டி பெரி அவங்க வந்து இல்ல அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவரு ஷூ அப்படிங்கிற கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டருக்காக படம் பார்த்திருப்பாரு. கரெக்டா ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபுல்லா பார்க்கலாம் ஒரே சிட்டிங்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. கடைசியில அதுக்கப்புறம் தான் அவர் வெறுத்து போயிருப்பாரு கடைசியில. இல்ல கேட்டி பெரி சிங்கர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க, பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த இது 2024ல வந்து பெஸ்ட் ஃபிலிம் இதுதான் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அது பாக்குறப்ப ஒரு நமக்கு அதெல்லாம் எனக்கு அந்த மார்கரெட் கல்லியா அவங்க பேரு, மார்கரெட் குவல்லியா ஷூ கேரக்டர், அந்த கேரக்டருக்காக சும்மா ப்ரோ பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, அந்த அதுக்காக பார்க்கல, இந்த பிளாட் நல்லா இருக்குன்றதுக்காக பார்த்தேன். அந்த பிளாட் என்ன, அந்த பிளாட் வந்து இந்த மிரர் சீன் தானே பிளாட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மிரர் சீன் தானே? ரைட், ஓகே, நடத்துங்க. இல்ல சுமார்னா எனக்கு ஒரு டவுட், அந்த லெக் பீஸ் வர சீன் எப்படினா இருந்துச்சு உடம்புல இருந்து? அந்த லெக் பீஸ் வர சீன் எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல பரணி, அதுக்கப்புறமா தான் புரியுது. இவங்க சாப்பிட்டனால தான் வருது அது. ஆமா ஆமா ஆமா, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு எனக்கு.
என்னடா இது டேய் அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாரு. நீ தொப்புளுக்குள்ள இன்னொன்னு கை சொல்லவா, விட்டத. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஒரு பொண்ணு. எப்பா இதுக்கு இது நிறைய சீன் இந்த படத்தை வந்து நான் வந்து நிறைய ரத்த வர படம் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு மாதிரி இருந்தது. நான் யூஸ்வலா வந்து இந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன். இல்ல பிரகாஷ் பிரவே அதான் சொன்னாரு, பர்னி எப்படி இந்த படத்தை பார்த்தாரு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீ பாத்துட்டேன்னு சொன்னனால எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஒரு சீன் வரும்போது நான் யோசிச்சேன், இந்த சீன் கண்டிப்பா பரணி பாத்திருக்கவே மாட்டானே அப்படின்னு. அது எதுனா ஸ்டேஜா இல்லப்பா, அவன் பாய் ஃப்ரெண்ட் மேல உட்காந்து இருப்பா, முதுகுல இருந்து பாத்தியா அந்த சீனை? தெரியும் 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 தெரியும். இல்ல சொன்ன பிளாட், அவர் சொன்ன பிளாட் என்னன்னு சொன்ன பாத்தீங்களா, புரிஞ்சிச்சு, எனக்கு புரிஞ்சிச்சு. அவர் மார்கரெட் குவாலி மேலதான் கண்ணா இருந்திருக்கிறாரு. ப்ரோ இல்ல ப்ரோ, ராங்டன்லாம் பாத்திருக்கீங்களா ப்ரோ? நான் பார்த்தது இல்ல. என்ன ராங்டனே பார்க்கலையா? ராங்டன் இல்லையே. இல்ல சில நான் பாத்திருக்கேன். செமையா இருக்கு. அந்த கொலை பண்றதானே ப்ரோ? அதான் ப்ரோ, காட்டுக்குள்ள போய் மனுஷங்களை அடிச்சு சாப்பிடுவாங்கல்ல. இப்பதான் போயிட்டு நான் இமேஜஸ்ன்னு கிளிக் பண்ணா என்னென்னமோ வருதுயா. அது என்ன ஒரு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு, கொடூரமா. அதுதான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் தமிழ் டப்பிங்ல தான் ஹாலிவுட் படம்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ் டப்பிங்லாம் தீர்ந்து போச்சு, இங்கிலீஷ் எனக்கு புரியாதுன்ற இதுலயே விட்டுட்டேன். அப்புறம் ராங்டன் 1 ட்ரை பண்ணனா, அது மட்டும் தமிழ் டப்பிங்ல இருந்துச்சு, பார்த்துட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மீதி பாட்டுலாம் தமிழ்ல இங்கிலீஷ்ல மட்டும்தான். சரி ட்ரை பண்ணுவோம், இது கதையை ஒன்றும் பெருசா இல்லை, காட்டுக்குள்ள 4-5 பேர் போறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக, அவங்கள அங்க இருக்கிற குரூப் அடிச்சு சாப்பிட்றாங்க. சரி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தேன், டைலாக் எல்லாம் நல்லாவே புரிஞ்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றி அந்த சப்டைட்டில் படிச்சு இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அது அமெரிக்கன் பையி அந்த மாதிரி படங்கள்லாம். இல்ல நான் இது மாதிரி ஒரு கொடூரமா அந்த கொலை பண்றது, ரிவெஞ்ச் பண்றது இருக்கிறது ரொம்ப மோசமா பார்த்த படம்னா ஐ ஸ்பிட் ஆன் யுவர் கிரேவ்னு ஒரு படம் இருக்குல்ல. இல்ல அது நிறைய படம் இருக்கு, எல்லா படத்துலயும் ஒரே பிளாட் தான் ப்ரோ. அந்த நீங்க சொல்ற படம் அதுல பார்த்தா எனக்கு கடைசியில அந்த ஒரு கழுகை வச்சு கொத்தி சீன்ற அந்த சீன் எல்லாம் கண்ணு மூலிய வச்சு பாங்குற வேற மாதிரி. அந்த ஒருத்தனை இப்படி கொடூரமா கொல்ல முடியல, அது அந்த படத்துல பார்த்ததுதான். இன்னொரு படம் எடுத்திருப்பாங்க தமிழ்ல, ட்ரிப்பா யோகி பாபு கருணாகரன் அந்த படம் தான். கிறிஸ்டோபர் ஒரு படம் போட்டிருந்தாரு, ஏதோ ஒரு சைனீஸ் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. அந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருக்காங்க, அதாவது வேல்பாரியில கதை கேட்டு நீங்க வந்து டிக்கெட் கிவே கொடுங்கன்னு. ஓகே, கொடுக்குற ஐடியா இருக்கும்போது அடுத்த வாட்டி வேல்பாரியில கதை கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துடலாம். ஒண்ணு. அடுத்தது இன்னொன்னு, கங்குவாக்கு எந்த ஸ்டேட்ல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்ப பயங்கரமா இருக்கிறது வந்து ஆந்திர பிரதேசல, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா, தெலுங்கு ஏரியால தான் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு கங்குவாவை பொறுத்த வரைக்கும். பயங்கரமா, ஏன்னா ப்ரொமோஷன் பயங்கரமா அங்க இருக்கு. அது இல்லாம அந்த பாலையா ப்ரோக்ராம் போனது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி ஆயிடுச்சாங்க. சூர்யாக்கு ஏற்கனவே நல்லா அங்கே கிரேஸ் இருக்கனால சூப்பரா வந்து படம் வந்து சூப்பர் ஹைப்ல இருக்கிறது ஏரியான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆந்திரா ஏரியா தான். அதுக்கப்புறம் இப்போ மும்பையில சொல்ல போனா உண்மையே நல்ல ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு கூட மும்பைல ஒரு ஈவெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. நாளை மறுநாள் தான் அங்க ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க போல. அதாவது 12ஆம் தேதி போறதா முன்னாடி சொல்லியிருந்தாங்கல்ல, இப்போ அது வந்து 13ஆம் தேதியா மாறிடுச்சு. ரிலீஸுக்கு முந்தின நாள் போடுறாங்க. இதுதான் நல்லா பயங்கர ஹைப் ஏரியா. தமிழ்நாடு தவிர்த்து பார்த்தோம்னா மற்ற எல்லா ஏரியாவும் நல்லா ஹைப் இருக்கு. கேரளா ஹைப்பை பரணி சொல்லுவார். பரணி கேரளால எப்படி இருக்கு, புக்கிங்லாம் எப்படி போகுது, எந்த அளவுக்கு ஹைப் இருக்குன்னு சொல்லிடுங்க. புக்கிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனால புக்கிங் வந்து என்னால் பேச முடியாது. பட் ஆஸ் ஆஃப் நோ வந்து பெருசாக அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் சூர்யா இங்கே வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ணார். அப்போ நிறையா பேர் க்ரௌடு வந்து ஓவர் ஃப்ளோ ஆச்சு. அது வந்து எனக்கே ஷாக் ஆச்சு. நான் வந்துட்டு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் போறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வந்துட்டு இல்லை க்ரௌடாக இருக்கும், நான் அதனால் போகல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட்டு நான் வீடியோஸில் தான் பார்த்தேன், செம்ம க்ரௌட் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு டே வந்து நல்ல புக்கிங்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் வந்து அந்த படத்தோட வார்ம் வச்சு தான் ரெஸ்ட் ஆஃப் த புக்கிங்ஸ் இருக்கும். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹைப் லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா, தமிழுக்கு ஏன் ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க அபார்ட் ஃப்ரம் ஆடியோ லான்ச்? எதுனாவது புரியல. இல்ல ப்ரோ, பிரஸ் மீட் அந்த மாதிரி எதுவுமே தமிழுக்கு பண்ணாம இருக்காங்க. இன்டர்வியூமே எதுவுமே வந்த மாதிரி தெரியல இவங்க சைடுல இருந்து. இன்டர்வியூ தமிழ்ல வரலனாலும் அதர் ஸ்டேட்ஸ்ல போனப்போ சில 1-2 இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. அது இல்ல ப்ரோ, சிவா கொடுப்பார்ல, அது சொல்றேன். தமிழ்ல சிவாவா மேபி போஸ்ட் ரிலீஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், இந்த ப்ரொமோஷன்ல பிஸியா இருக்கிறதுனால. அந்த மனுஷன் பேசுறதே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ் நம்ம தமிழ்நாடு வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்களா? என்னன்னா
நான் எதுவுமே சொல்லலண்ணா. நீங்க தானா கேட்கணும் அவங்க கிட்ட. உங்க நீ உங்க தானே சொல்ற போஸ்ட் ரிலீஸ் கொடுப்பாங்க, ஆமா மேபி இப்ப வேற இதுல ப்ரொமோஷன்ல வந்து பிஸியில பண்றாங்க, இருக்காங்க. பிஸியா இருக்கு. ப்ரொமோஷன் ஏன் ஆமா நம்ம பிஸியா தானே இருக்கும்போது நம்மள கவனிக்க மாட்டாங்களா? ஊர் ஊரா போறாங்க, சொந்த ஊருக்கு வர சுகுமார் ப்ரோ, மாட்டேங்கிறாங்க. சுகுமார் ப்ரோ, ஐஎம்எஸ் பிரீமியருக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சா? பிரீமியர்லாம் இல்ல ப்ரோ. இருக்கு பாரு, நீ மும்பைல இருக்கு. உண்மையாவாண்ணா போறீங்களா? இப்ப 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பிரகாஷ் பேசுனாங்க, அப்ப கவனிக்கல. இல்ல பிரகாஷ் ப்ரோ போவாருன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ ஆனா அங்க அப்படின்னா ஹிந்தியில இன்வைட் தானே பண்ணுங்க. போடுவாங்க. பரவாயில்ல, சப்டைட்டில்ஸ் பாத்துக்கிறேன். இல்ல ப்ரோ, பிரகாஷ் ப்ரோக்கு மட்டும் தான் இன்வைட் வந்திருக்கு. ஏன்னா ஒரு வேலை இல்ல, வச்சுட்டாங்க நேட்டிவ் அவர் கூப்பிட்டு. லாங்குவேஜ்ல தான் ப்ரோ இல்ல இல்ல போடுவாங்க. இல்ல இல்ல அது என்னன்னா வந்து ஹிந்தியில தான் போடுறாங்க படம் பிரீமியரு. அது போக இங்க இருந்து ஒரு 10 பேரை கூட்டு போறாங்க. அது வந்து பெரிய 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 ட்ராக்கர்ஸ், பெரிய பெரிய இன்ஃபுளுஸ் மட்டும் தான். நம்மளாம் வந்து இந்த மோதிர பூதம் மாதிரி தான், விளக்கு பூதத்தை தான் கூட்டு போவாங்க. ஓகேங்களா? மோதிர பூதத்தை கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்படி கூட்டிட்டு போனா நமக்கு ஹிந்தியில பார்த்து நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. அப்டேட் நமக்கு எனக்கு ஹிந்தி புரியும்னாலும் கூட, ஹிந்தி தெரியும்னாலும் ஹிந்தியில பார்க்கறது ஒரு யூஸும் கிடையாது. நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்ல பார்த்தா தான் அந்த படத்துக்கான வேல்யூவே நமக்கு புரியும். அதான் உள்ளுக்குள்ள போய் நம்ம கதைக்குள்ள போக முடியும். ஆனா இங்க சுகுமார் தமிழ்நாட்டுல ப்ரோவை விட ஒரு செலிபிரிட்டி ட்ராக்கர் இருக்காங்களா? இல்லைங்க. அவங்க எப்படி கூட்டு போவாங்கன்னு சொல்லிருக்கேன். ரமேஷ் பாலா, பண்ணைக்கு நாங்க வரலாமா? ரமேஷ் பரணி பாலா இருக்காரு. ரமேஷ் பாலா, ஸ்ரீதர் பிள்ளை, இது மாதிரியான ஒரு 5 பேர் 10 பேர் கூட்டு போவாங்க. அவ்வளவுதான். அது வந்து எப்படின்னா சும்மா அங்க ஹிந்தியில பிரீமியர் போடுறோம். கார்த்தி கூப்பிட வாய்ப்பு இருக்கா? போவார் அவர் போவாரு. அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா அப்படின்னா போவாரு. பிரச்சனை இல்லை, கண்டிப்பா ரிவ்யூ வந்துடும் போவாங்க. அப்படின்னா. இல்ல அவருக்கு இன்வைட் வந்திருக்கோம், அவர் ஹிந்தியில பாக்கணும்னு நினைச்சா போவாரு. அதான் அவருக்கு முடிவு பண்றதா. இன்வைட் வந்திருக்கும் 10 பேர். அந்த 10 பேர்த்துல அவங்க வந்திருக்கும். ஏன்னா அவங்களே இங்க இருந்து ஃபிளைட்டு பிடிச்சி அவங்களே கூட்டு போய் படம் பார்க்க வந்து திரும்ப இறக்கி வர மாதிரி ஐடியா பண்ணிருப்பாங்க. அதனால வந்து இதுல வந்து பெரிய பெரிய இன்ஃபுளுசர் மட்டும்தான் இருக்கும். ஒரு 10 பேர் 5 பேர் தான் கூப்பிட்டு போவாங்க. அது முக்கியமா மும்பைங்கிறப்ப அங்கதான் ஈவெண்ட்டுக்கு அங்க நிறைய பேர் ஒரு செலிபிரிட்டிஸ் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறப்ப இங்க இருந்து ஆளை கம்மியா தான் கூப்பிட்டு போவாங்க. சரி, அப்ப ஸ்னீக் இன் பண்ணிடலாமா பேசாம? எதுக்கு நமக்கு எதுக்குங்க, நமக்கு போனாலும் என்ன யூஸ்? போய் பார்த்துட்டு போடணும்ல, நான் ரிவ்யூ போடலாம்ல. அதெல்லாம் வேணாம். நமக்கு நான் சொல்றேன், நம்ம ஊர்ல இல்ல அவர் எதுக்கு சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அவர் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாரு. முத நாள் ராத்திரி நிறைய பேர் பண்ணிடுவாங்களே, ஐயோ. கேரளா 4 AM 7 AM ப்ரோ? 4 AM தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, எனக்கெல்லாம் வந்து இங்க வந்து 4 AM கிடையாது, 9 AM கிடையாது, 10 AM கிடையாது. நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஷோவே நமக்கு 11 மணி தான் திருச்சியில. நான் அதுக்கே 9 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. இருங்க ஏங்க, திருச்சி கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கணுங்க. பர்மிஷன் கொடுத்தாதான் முடியும். இதெல்லாம் ஒர்க்கிங் டே, இது லீவு நாள் கிடையாது. அப்படிலாம் இந்த டீம் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். இன்னும் இங்க தியேட்டர் அக்ரிமெண்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே முடியலன்னா இதுக்கப்புறம் இவங்க இந்த இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தியேட்டர் ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் கலெக்டர் எழுதி கொடுத்து கலெக்டர் பர்மிஷன் கொடுத்து நடக்கிற கதையை ஒரு ப்ராப்பர் பிளானிங் இருந்தால் தான் 9 மணிக்கு ரிலீஸ் ஆகும். அவங்க அதை ரிலீஸ் பண்ற ஐடியா இருக்கணும்ல ஃபர்ஸ்ட். அதுக்கு அவங்களுக்கு இதுதான் இந்த இதுல சொல்றாருல்ல, டைலாக் வரும்ல, இருங்க பாய் அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும். வரும்ண்ணா எல்லாமே வரும், கவலைப்படாது. சரி பார்ப்போம். 9 மணி ஷோலாம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, பரணி தான் எனக்கு வந்து டிக்கெட் போட்டு கொடுப்பாரு 11 மணி ஷோக்கு. பாசன்கிற பாஸ்கரன்ல அவரு மொட்டை ராஜேந்திரன் எக்ஸாம் பேப்பர்ல அருவா வரைஞ்சி வச்சுட்டு போயிருவார்ல, மவனை பாஸ் பண்ணிடுன்னு. அந்த மாதிரி ரெடி ப்ரோ, கரங்கத்தார பாசிட்டிவா ரிவ்யூ போடுங்க, காத்துக்கிட்டு இருப்பேன். ஏங்க இவரு போட்டுருவாருங்க ஃபர்ஸ்ட், கிறிஸ்டோபர் போற இமேஜ போட்டு அவரு கிறிஸ்டோபர் என்ன பண்ணிருப்பாரு, ரெண்டு வார்த்தை பேர் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. பாசிட்டிவ்ல ஒண்ணு கங்குவாக்கு பொருத்தமா, இன்னொன்னு கங்குவாக்கு நெகட்டிவா இப்படி ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அது பொருத்தமான வார்த்தை எது போடலாம் யோசிச்சுட்டு இருப்பாரு. கரெக்டா படம் முடிஞ்சுன்னா பாசிட்டிவ்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேர்டு, நெகட்டிவ்னு அதுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரே வேர்டு, சிம்பிளா முடிச்சு விட்டுருவாரு. சரி, எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட். இந்த டீசரு அதெல்லாம் வேணாம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த கங்குவா அந்த ஒன்னு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்களே, அதனோட ஒரு சிங்கிள் ட்ராக் மட்டும் ரிலீஸ் பண்ணா பரவாயில்ல, நல்லா இருக்கும். எனக்கு அந்த டீசர்ல நேத்து வந்து ட்ரெய்லர்ல கங்கா அப்படின்னு வரும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. அது நிறைய யாரு அந்த இவங்க கலைவாணி தானே கத்துறது அவங்க? குமார் ப்ரோ அவங்க சிவா படத்தை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கத்தறக்குள்ளே ஒரு கேரக்டர் கூட்டு வர்றாங்க. வேதாளம் இருக்கட்டும், அதுக்கு இன்னொரு படம் ஒண்ணு இருக்கு, விசுவாசத்துல ஒண்ணு இருக்கட்டும். எனக்கு ப்ரோ யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க இந்த விவேகம்ல இருக்கிற ஆபீஸ் செட்டப் அப்படின்ட்டு அந்த இது பார்த்துட்டு. ஆமா ஆமா மீம் அதே இது அதே செட்டப் அப்படின்னு போட்டிருந்தாங்க.
ஆனா என்னன்னா அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லை. ஏன்னா பிரசன்ட் போர்ஷன் வந்துட்டு கம்மியா தானே வச்சிருக்காங்க படத்துல. அவங்க வந்து பிளாஷ்பேக் தான் நிறைய வச்சிருக்கறனால அதுலயும் அந்த பையனை தான் தேடுறதா வச்சிருக்காங்க ப்ரோ. அதையும் இல்ல பார்த்து இல்ல இல்ல ரான்ட்டா என்னமோ ஆக்சுவலா பேர் வச்சிருந்தாங்க. சுகுமார் அந்த நான் பையனுக்கு ஒன்னே தான் அந்த பையனை சொல்றேன். காப்பாத்துறது கதை போல இருக்கும். அவ்வளவுதான். இது ப்ரெசன்ட் போர்ஷன் பாஸ்ட் போர்ஷன்றதை விட என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் போர்ஷன் தானே, அது கொஞ்சம் தானே வரும், அது பரவாயில்ல, அது லைட்டாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா கூட வந்துட்டு ஒரு படமா பார்க்குறப்போ இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்றது தான் மெயின் பாயிண்ட். அதுவும் இல்லாமல் ரெண்டு போர்ஷனுமே வந்து நல்லா இருந்தால் தான் வந்து படம் கிளிக் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ ப்ரெசன்ட் போர்ஷன் நல்லா இல்லாமல் பாஸ்ட் போர்ஷன் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வருமானது எனக்கு டவுட்டு தான். ரெண்டுமே ஓரளவாவது நல்லா இருந்தால் தான் வந்து இதாகும். ஏன்னா எனக்கு தெரில, பட் ஆனால் அந்த ப்ரெசென்ட்ல வர்றது தான் வந்து கிளைமேக்ஸ் இது ஃபைட்டாக இருந்துச்சுன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கிளிக் ஆயிரும் தான் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த செகண்ட் ஆஃப் கர்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த அந்த இது மட்டும் இதுல வராம இருந்தாலே எனக்கு சந்தோஷம் தான். செகண்ட் ஆஃப் நல்லா இருந்தா மட்டும் போதும். அப்பாடி இது யார் ரிவ்யூ ஆச்சு? என்னது இது எதடா கோட்டுக்கு சொன்னேன். அப்படியா? நான் அதே தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் மட்டும் நல்லா எடுத்து கொடுத்துருவீப்பின்னு தான் சொல்லியிருந்தேன். இல்லதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த கேரக்டர் செட் பண்றது இல்ல, இது எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ப்ரோ. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல இருக்கிறது வந்து அந்த ஒரு பேங்கரான ஒரு செகண்ட் ஹாஃப், ரேசியான செகண்ட் ஹாஃப் டைமே இல்லாம அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து படம் கிளிக் ஆயிரும் அப்படின்னு தான் தோணுது. ஆமா ப்ரோ, ஏதோ ஒரு டேரக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ரிவ்யூங்கிறது அந்த இன்டர்வல் டாய்லெட்டோட போயிடும், செகண்ட் ஹாஃபோட ரிவ்யூங்கிறது தான் நம்மளுக்கு வெளியே ஆடியன்ஸ் கிட்ட வரும்னு. அது வேணா கரெக்ட் தான். ஆமா, ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்து செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் போனஸ், ஹை பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரும். இல்ல ஒன்னே ஒண்ணுதான், சிவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா நோட் பண்ணி தெரியும், இது வரைக்கும் அவர் படம் செகண்ட் ஹாஃப் தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு. பரபரன்ற மாதிரி விசுவாசம்லாம் எடுத்துக்கங்க. எல்லா படமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃபோட இதுவே மாத்திடுச்சு படத்தோட கதையே. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஜாலி தான், கதையே செகண்ட் ஹாஃப்ல தான் ஸ்டார்ட் பண்ணும். நானும் வந்து விசுவாசம் வந்துட்டு நானும் வந்து பேட்டைக்கு முன்னாடி நான் விசுவாசம் பார்க்கணும்னே வந்து போய் பார்த்தேன் ப்ரோ. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா எனக்கு வந்து என்னடா, அதுலயே மாஸ் மூமெண்ட், ஓப்பனிங் சீன்லாம் செம மூமெண்ட். அது அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மாஸ் மூமெண்ட் கம்மி ஆயிடுச்சு படத்துல. என்னடா இது ஓப்பனிங் அவ்வளவு பயங்கரமா பண்ணீங்க, இப்ப இங்க என்னடா வந்து ஜெயிலுக்குள்ள வச்சு பண்றீங்க அது. அந்த சண்டை கூட பாத்தீங்கன்னா வந்து ஜாலியான சண்டையா தான் இருக்கும். அந்த டாக்டர் அந்த கேம்ப் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஒரு சண்டை எல்லாம் வந்து ரொம்ப பெருசா இருக்காது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல அவங்க அந்த பொண்ணு வந்துட்டு அம்மா ஒருத்தர் அந்த போன்ல வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருப்பா, அம்மா அவர் தமிழ் பேசுறாருமா அப்படின்னு, உனக்கு அவர் பார்த்து பாரு உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மொமெண்ட்லாம் அப்படியே ஒரு மாதிரி என்னடா இது இந்த மாதிரி ஒரு இதுல வந்து எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே படத்தை கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் கொண்டு வந்து அந்த பொண்ணு வந்து அப்பான்னு கூப்பிடும் போது வந்து அஜித் வந்து அந்த 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 ஸ்லாங்ல சொல்லுவாரு, பிரகாஷ் நீங்க தான் சொல்வீங்க அது கரெக்டா, இன்னொருக்கா சொல்லுமா அப்படின்ற மாதிரி இது வந்து சொல்லுவாரு. அது அது வந்து திரும்பியும் கேட்பாரு. அந்த அந்த கேட்கும் போது வேற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு ப்ரோ. அந்த படத்தை வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில இதுவெல்லாம் நெகட்டிவ்ஸ்லாம் இருந்தா கூட செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஒரு எதை பத்தி யோசிக்காம கிளைமேக்ஸ்ல வரும்போது பா வேற ரேஞ்சில் ஒரு படம் பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலா அந்த எமோஷனல் கனெக்ட் தான் அண்ணாத்தில மிஸ் ஆச்சு. பட் இதுல வந்து பாக்குறப்பயும் இதுல ஒரு எமோஷனல் கனெக்ட் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு சைடும். அந்த எமோஷனல் கனெக்ட் ஒர்க் ஆச்சுனாலே ஓரளவு ஜெயிக்கலாம் அப்படின்னு தோணுது. எனக்கு தெரிஞ்ச மாஸ் சீன்ஸ்லாம் அவர் நல்லா பண்ணிடுவாரு ப்ரோ. அதே மாதிரிதான் ப்ரோ வேதாளத்திலே பயங்கரமா இருக்கும் செகண்ட் ஹாஃப். அந்த பிளாஷ்பேக்கு, அதுக்கப்புறம் அந்த கன் சீனு எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். எனக்கு உண்மையிலேயே அந்த வரைகிற டிராயிங் சீன் ரொம்ப ஏன்னா அஜித்தை வச்சு எடுத்ததுலயே பெஸ்ட் செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு வேதாளம் செகண்ட் ஹாஃப் தான். அடுத்து விஸ்வாசம். அந்த டிராயிங் சீன்லாம் தியேட்டர்ல பாக்குறப்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு ப்ரோ. இல்ல அதான் சொல்றேன், பொதுவாகவே சிவாவுக்கு வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒர்க் பண்றது பயங்கரமா உண்மையாவே எல்லா பொறுத்தையும் நான் சொன்னா யாரும் எல்லாம் திட்டுவீங்க சிரிப்பீங்க. எனக்கு அண்ணாத்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிக்கும். செம்ம மாஸ் மூமெண்ட்ஸ் பயங்கரமா இருக்கும். அந்த கீர்த்தி சுரேஷ் ஓடி போனதுக்கு அப்புறம் தான் படமே நல்லா இருக்கும். அது வரைக்கும் இவங்க மீனாவும் குஸ்தையும் போட்டு டார்ச்சர் பண்ணி வெறுப்பேற்றி இருப்பாங்க. செம்மையான காண்டா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த சீக்வன்ஸ் சூப்பரா இருக்கும். எனக்கு உண்மையாலுமே அண்ணாத்துல ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு 4-5 மாசம் மட்டும் சூப்பரா இருக்கும். அது முக்கியமா அந்த கார் சேசிங் ஒன்று இருக்கும் தெரியுங்களா, இந்த வந்து மஞ்சள் தண்ணி ஊத்துற மாதிரி பெட்ரோல் ஊத்துறது,
அங்கிருந்து அந்த நெருப்பு கொளுத்தி வர்றது, எதி வைக்கிறது, அப்படியே பேக் டு பேக் அப்படியே கண்டினியூஸா ஃபயரா இருக்கும். அந்த லுக்லயும் ஒரு சின்ன பிரேம்லயும் சொதப்பி டோட்டலா எனக்கு வந்து வெறுப்பேற்றி விட்டாங்க படம். ஆனா உண்மையாவே கடைசியில யாரா அவங்க அடிச்சேன்னு சொல்லி திரும்ப அந்த கிரிச்சி ஸ்ட்ரெஸ் வச்சு கிரிஞ்சி பண்ணி வெறுப்பேற்றி விட்டு, அதாவது நல்லா போயிட்டு இருக்கும்போது வெறுப்பேத்துறது ஒரு கலை. அந்த வெறுப்பேத்துறத கத்துக்கிட்டோன்னு வச்சுங்க ஒட்டுமொத்த படத்தையும் நாசம் பண்ணிடலாம். அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் அந்த அண்ணாத்த சிவா. ஒரு செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா எடுப்பாரு. கதவு நம்பரை மாத்தி வைப்பார்ல, அது செம மாசான சீன் ப்ரோ. இல்ல செகண்ட் ஹாஃப் பூராமே மாஸ் மூமெண்ட்ஸ் பயங்கரமா வந்துட்டு இருக்குங்க. ஒரு சைடு வந்து அந்த கார்ல மேல பெட்ரோல் ஊத்தி கட் ஆயிடுச்சு போல. இல்ல எனக்கு அந்த இது பைக்ல வந்து அருவாளை இது பண்ணிட்டு வர்றது அந்த. ஹலோ பிரகாஷ், நான் கேக்குதா? அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு போல தனியா. எனக்கு இல்ல தான் அவர் பேசுறது கட்டானா நம்ம பேசுறது அவரு கேட்காது போல. அதுதான் தெரியல, மைக் மியூட்ல போட்டாரு. சரி ஓகே. இல்லை எனக்கும் அண்ணாத்துல அந்த சில மாஸ் சீன்ஸ்லாம் பிடிக்கும். பட் அந்த கிளைமேக்ஸில் பிரகாஷ் நான் சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் கிரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து சில சீன்ஸ் எமோஷனல் கனெக்டாக பெருசாக ஒர்க் ஆகும். ஒன்றும் இல்லை ப்ரோ, அதில் அந்த தங்கச்சி கேரக்டர் மாட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த மூஞ்சியை தங்கச்சியாவும் பார்க்க முடியல, உத்தவும் பார்க்க முடியல. ரொம்ப கிரிஞ்சு. என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க? இவர் இல்ல ராதி ப்ரோ இல்ல இல்லன்னா கொந்தளிச்சிருப்பாரு. இருந்திருந்தா மட்டும் அந்த படம் ஓடாத காரணமே அந்த மூஞ்சி தான். அதே கேரக்டரை கொண்டு வந்து தெலுங்குல ஒண்ணு பண்ணாங்க, இன்ட்ரோடக்ஷன்லயே அது ரிசல்ட் காமிச்சாங்க. இல்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல அந்த படத்துல, இல்ல வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லன்னா ஓகே. பட் மூஞ்சி அப்படி சொல்ல வேணாம் ப்ரோ, பெர்ஃபார்மன்ஸ் இல்ல ப்ரோ, அதத்தான் சொல்றேன். எனக்கு அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தே கடுப்பு தான் ஆகும். அப்படி கிடையாது, ஒரு படம் அந்த படத்துல ரைட்டிங் வீக்கா இருந்தது அவருக்கு, அவ்வளவுதான். ரைட்டிங் சொல்றத விட மேக்கிங் புரியல ப்ரோ, எனக்கு புரியல. எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. சிவாவோட கான்செப்ட்ல இந்த எல்லா படமும் ஒரே கான்செப்ட் தான். ரைட்டிங் வந்து ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அதுல அந்த எமோஷனலா கொண்டு வர அளவுக்கு ஆக்டிங் இல்ல ப்ரோ, அதான் சொல்றேன். தங்கச்சி கேரக்டர் கன்வே பண்ணல. அதாவது வந்து வேதாளம்ல லட்சுமி பண்ண கன்வீனியன்ஸை கீர்த்தி சுரேஷ் அண்ணாத்தால பண்ணல, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரி ஓகே விடுங்க. அந்த சிஸ்டர் சென்டிமெண்டே ஒர்க் அவுட் ஆகல. அதுவும் 2021 அதை பண்றாங்கன்றப்ப அது கொஞ்சம் கூட வேலாயுதத்துல எனக்கு அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பயே அதை காமெடியா ட்ரை பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அது சென்டிமெண்ட், பாக்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கிரிஞ்சாதான் இருக்கும்ன்றத ஊர் மக்களை வச்சு காட்டியிருப்பாங்க. ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களுக்கு வேணா அது சென்டிமெண்டா இருக்கலாம், ஆனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு அது சூப்பரா அப்பயே அப்படி ஒரு ஐடியா பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த படம் 10-15 வருஷம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப டிஆர் ஸ்டைல்ல உனக்காக அண்ணன் என்னெல்லாம் பண்ணிருக்காமான்ற மாதிரி பழைய படம் மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த வேலத்த பிளாஷ்பேக்ல தம்பிராமி ஒரு சீன் சொல்லுவாரு ப்ரோ, அதுதான் ப்ரோ ரைட்டிங், சிவாவோட ரைட்டிங். வெயிட் பண்ணி பாப்போம் படம் எப்படி இருக்கு. ஞாபகம் இருக்கா அந்த டைலாக்? இல்ல அது புரியும். இன்னொன்னு நடுவில் நான் பேசிட்டு கட் ஆயிடுச்சு, கேட்டு நம்ம மட்டும் தனியா பேசிட்டு இருந்தேன். தனியா தான் பேசிட்டு இல்ல, நீங்க தனியா தான் பேசிட்டு இருந்தீங்க. நீங்க உங்க கூட மனசாட்சி கூட பேசிட்டு இருந்தீங்க. சுத்தம் ரைட் ஓகே. என்னமோ சொல்ல வந்து கரெக்டா ஒரு சொன்னார்ல, தங்கச்சி ரோல் மட்டும் கரெக்டா போட்டுருந்து அப்புறம் ஒரு கூப்பிட்டு 100ல் ஒரு வார்த்தைங்கிறத முழுக்க உண்மையான வார்த்தை. கீர்த்தி சுரேஷ்க்கு பதிலா வேற யார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் உண்மையாலுமே உருப்பிட்டுருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பாடி நீங்களா சொத்துக்கிட்டீங்களே. ஆமா, இப்ப நான் பேசுறது யாருக்கு கேட்கலையா? இல்ல கேக்குது. அப்ப பிரகாஷ் மறுபடியும் மியூட் ஆயிட்டாரா? ஆமா வீட்டுல இருக்க. இல்ல வீட்டுல தான் இருக்கேன். நடுவில் பேச முடியல டக்குனு. சரி, இது யாராவது பாத்துட்டீங்களா? பென்குயின் சீரிஸ் பாத்துட்டீங்களா? பென்குயின் சீரிஸ், வெப் சீரிஸ் யாராவது இல்ல பாத்து? அது பார்க்கல. ஆனா அந்த டெத் நோட் பாத்துட்டு இருக்கேன். 4 எபிசோடுக்கு மேல முடிச்சிட்டேன். உண்மையாவே நல்லா போகுது. இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு எபிசோடுக்கும் கொஞ்சம் நல்லா போக இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருக்கு. திரும்ப ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ரீவாட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அந்த எல் கேரக்டரு, அப்புறம் இந்த எப்படி சொல்றது, எப்பவுமே வந்து 2 பேர் புத்திசாலியாக இருந்தால் நல்லா இருக்கும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப 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 சுவாரஸ்யமா இருக்கும். அப்படி ரொம்ப சுவாரஸ்யத்தை கூட்டி இருக்கு இது வரைக்கும். முழுசா பார்த்துட்டு வரேன். இன்னைக்கே கண்டினியூஸாக உட்காந்து ஃபுல்லாக 4 பார்த்தாச்சு. நல்லா இருக்கு. ஒரு ரீவாட்ச் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. பாப்பா நான் முழுசா முடிச்சு சொல்றேன். ஓகே சூப்பர்ண்ணா.
நான் வந்து 6 எபிசோடு பார்த்துருக்கேன் பென்குயின்னு. இன்னும் 2 எபிசோடு இருக்கு. பார்ப்போம். அது முடிச்சிட்டு நான் சொல்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா எனக்கு இப்போ இது வரைக்குமே பிடிச்சிருக்கு சீரியஸா. அந்த 3 கேரக்டர் இருக்கு இதுல. அதோட அவங்க 3 பேர் தான் வந்து இந்த சீரியஸே வந்து தூக்கி நிறுத்தியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க 3 கேரக்டருமே. நான் பார்த்துட்டு ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றேன். நான் வந்து இன்னைக்கு சிட்டாடல் ஃபுல்லா பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும்னு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்த சிட்டாடல் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்லை. இது அதனால ராஜன் டிகே பண்ணியும் எப்பவுமே அவங்க படம் எது வருதுன்னா ஃபர்ஸ்ட் டேவே பார்த்துருவேன். இது கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் விட்டுருந்தேன். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லியோ நிறைய இடங்கள்ல ஞாபகப்படுச்சு. லியோ ட்ரெய்லர் பார்த்துட்டு லியோ படம் எப்படியெல்லாம் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனனோ அந்த மாதிரி இது இருந்துச்சு. இப்படி இருந்ததுன்னா எனக்கு லியோ ஸ்டில் லியோவை பிடிக்கும். சொல்லுங்க ப்ரோ. அது இல்ல ப்ரோ, நான் வேற சொல்ல வந்தேன், நீங்க முடிங்க. அதான் லியோ அந்த ட்ரைலர் பார்த்துட்டு நம்ம ஒரு கற்பனை பண்ணுவோம்ல, அது இதுல இருந்துச்சு. அதுல மிஸ் ஆனது இதுல இருந்துச்சு. ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணுங்க, நல்லா இருந்துச்சு இது. அதுவும் 4வது 5வது எபிசோடு வேற லெவல்ல இருந்துச்சு. சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் ஃபைனல் எபிசோட்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது அந்த கடைசி எபிசோடு மட்டும் எனக்கு கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. மீதி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அது செகண்ட் எபிசோடு எண்டிங்ல பொண்ணை கூட்டு போவாங்களா, அந்த சிங்கிள் ஷாட் சமந்தா போயிட்டு அது நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா. 3rd எபிசோட்லயும் நல்லா இருக்கும் சிங்கிள் ஷாட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ். நான் லியோல அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இப்படிதான் அந்த விஜய்க்கு வந்து பிரீத்திங் ஸ்பேஸே கொடுக்காம ஒரு அட்டாக் நடக்கும், பாஸ்ட்ல இருந்து வந்து இப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இதுல காட்டியிருக்காங்களா அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இவங்க வரிசையா வந்து நீதானே லியோன்னு கேட்டு கேட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுவே நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளவு ஒன்றும் குறை சொல்ற மாதிரி இல்லை லியோ. பிரகாஷ் ப்ரோ, இல்ல சொல்லுங்க. நான் ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு, அது பாருங்களேன். விடுதலை 2 தானே இப்போ ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு. எனக்கு இந்த வீல் ஆரம்பிச்சாலே குழப்பம் ஆயிருது. ஏன் சும்மா இருங்க நீங்க ஒண்ணு. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்லி சப்ஸ்டன்ஸ் பார்த்தேன். அதான் இப்ப சுகுமார் ப்ரோ பேசுறப்ப ஞாபகம் வந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ சப்ஸ்டன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு செம்ம படம் இருந்துச்சு. இவங்க நல்லா இருந்தாங்களா? மார்கரெட் குவாலி. எனக்கு ஆக்சுவலி தெரியாது அவங்க கேரக்டர் பத்தி. அவங்க இருக்காங்க, அவங்க ஒன்ஸ் அப்பான் டைம் இன் ஹாலிவுட்ல வருவாங்க தானே, அந்த பிராக்கெட்டோட. அவங்களே தான். அதான் அவங்க அது மைக் மியூட் பண்ணிட்டாரு போல. இல்ல அவரு பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்டோன்னே ஆஃப் பண்ணிட்டாரு. நான் எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? டக்குனு யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பரவாயில்ல. சரி ஓகே. பிரகாஷ் ப்ரோ, நீங்க முந்தானத்து ஒரு முடிச்சீங்களா வேல்பாரி? எனக்கு கேட்டா அதுதான் பர்ஃபெக்ட் இன்டர்வல் பாயிண்ட். ஒரு சபதம் போடுவார்ல அவங்கள மீட் ஆகணும். ஆமா இல்ல இங்க ஆக்சுவல் பாயிண்ட்ங்கிறது என்னன்னா, அந்த ஆலா குதிரையில வந்து இருள்ல மறைஞ்சி 2 பேரும் போகும்போது எங்க நீலனுக்கு எதுவும் ஆயிருமோன்னு காலம்பன் பயந்து, ஏன் பொறுப்பேற்று கூட்டு வந்தோம் நம்ம பாரி, நம்மளை நம்பி அமிச்சிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவாரு. இப்ப நீலனுக்கு எதாவது ஆயிருந்தா என்ன ஆகுதுன்னு யோசிக்கும் போது திடீர்னு ஒரு தலை மட்டும் இருட்டுல உருண்டு வந்து உழுவும் போது அந்த குதிரை வேகமா வரும்போது, ஆஹா குதிரையில இளமரதன் உட்காந்துருக்கிறான், நீலன் காளி அப்படின்னு நினைக்கிற போது அந்த குதிரையில நீலன் மாறி வந்து வர்றதுதான் வந்து நான் முடிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். அதோட முடிச்சிடலான்னு. அதுக்கப்புறம் சரி ரைட் அதோட முடிச்சுன்னா ஒரு லைன் இல்லாம போயிருமே அப்படிங்கிறதுனாலதான் அடிஷனலா அவங்க வந்து அதுக்கப்புறம் ஊர் வந்து சேர்ந்தையும் பாட்டு பாடுறதையும் அந்த ஆதி நெருப்பு ஆகாய நெருப்பு மாதிரி ஒரு நெருப்பு பத்தி ஒரு அழகா புகழ்ந்து ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து பல வகையா அந்த பாட்டு மாறுபடும். பட் அதை ஒரு பாட்டோட முடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு பாட்டி முடிச்சிருந்தேன். அது என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த 3 பேர் என்ன பண்ண போறாங்க, சேர சோழ பாண்டியர்கள் என்ன பண்ண போறாங்க. அதாவது இப்ப இருக்கிற இந்த சேர சோழ பாண்டியர்கள் வலுவா இருக்கிறது பாண்டியர் தான். பாண்டியர் கூட்டம். அந்த பாண்டியர் கூட்டத்தையே ஒரு குறுநில மன்னன் வந்து அவனோட திட்டத்தின் மூலமா முறியடிச்சுட்டான். ஒரு துறைமுகத்தை எரிச்சிட்டாங்கிறப்ப மத்த 2 பேரரசர் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்க? அதை அவங்க ஒரு என்ன அவங்களுக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி பார்ப்பாங்களா இல்ல 3 பேர் என்ன ஆக போறாங்கிறத ஒரு எதிர்பார்ப்போட முடிக்கலாங்கனால இப்படி முடிச்சிருந்தேன். ஓகே அது தோணுச்சு, அதான் மென்ஷன் பண்ணேன்.
அவர் மேட்டு அவர் மறுபடியும் கை தூக்கிருக்கு. ப்ரோ அதான் ப்ரோ இது ட்ரெயின் வந்துச்சு, அதான் மியூட் பண்ணிட்டேன். அதான் அந்த நான் லாஸ்டா இதே மாதிரி பார்த்ததுன்னா கெட் அவுட் தான் ப்ரோ பார்த்தேன். ஒரு மாதிரி சோஷியல் சட்டையரா இது. நீங்க பாத்துருக்கீங்களான்னு தெரியல, ஜார்டன் பீலே படம். அது தரமான படம் ப்ரோ. அதுதான் லாஸ்டா நான் ஒரு சூப்பரான ஜானருக்குள்ள ஒரு இன்டெரக்டான சோஷியல் சட்டையர் பார்த்தேன். ஆனா இது சப்ஸ்டன்ஸ் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. இவ்வளோ அழகா செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு படமே, பார்க்க வைப்ரண்டா இருந்துச்சு பார்க்க. ஆனா இவ்வளவு சூப்பரா ஆடிட்டிங்கா பார்த்து ரொம்ப நாளா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. 2 நாள் முன்னாடியே பார்த்துட்டேன். அப்புறம் ஸ்பேஸ்ல மைக் கிடைக்கல சொல்றதுக்கு. இப்போ சுகுமார் ப்ரோ சொன்னோடனே ஞாபகம் வந்துச்சு. அதான் ப்ரோ. அவர் சொன்ன கெட் அவுட் பார்க்கலன்னா ட்ரை பண்ணுங்க ப்ரோ. உண்மையிலேயே அதோட செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க, மிரண்டுருவீங்க. அதோட பாவியில இப்படி ஒரு குடும்பமான. இல்ல ஆக்சுவலா நான் அதை பார்த்தேன், நான் அதை ட்ரை பண்ணேன் ப்ரோ. நான் ஆனா ஃபுல்லா பார்க்கல. இப்பயும் சொல்றேன், அது வந்து நான் ஒரு 20 மினிட்ஸோ 25 மினிட்ஸோ வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஸ்டாப் ப்ரோ பண்ணிட்டதுனால எல்லாரும் பண்ற தப்பு இதுதான். நான் ஒரு நான் 5-6 நிறைய பேருக்கு பண்ணுவேன் இந்த சஜஸ்ட் பண்ணி எல்லாம் 20 நிமிஷத்துல கட் பண்ணிட்டு இன்னும் போரா போகுது, புரியல, ஸ்லோவா போகுது அப்படி இல்ல இப்படின்ட்டு பாருங்க இன்சிஸ்ட் பண்ணி அப்புறம் ஃபுல்லா பார்த்துட்டு பாராட்டுவாங்க. வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த படம். இல்ல நீங்க மறுபடியும் சொன்னதுனால நான் வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்றேன். இந்த இது சீரிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து டைம். நானும் நிறைய பேர் பாசிட்டிவா சொல்லியிருந்தாங்கன்னு சொல்ல, பட் அந்த டைம்ல ஸ்டாப் பண்ணது. அது டிஜிட்டல்ல வந்த டைம்லயே வந்து நான் வந்து பார்க்க ட்ரை பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டேன். பட் கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து பாக்குறேன். அவங்களுக்கு ஒரு படம் வந்திருக்கு. என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, அவங்க அந்த டைரக்டர்ஸ்டே நோட்னு ரீசன்ட்டா ஒரு படம் வந்து 2020 அந்த படமும் ஏலியன் கான்செப்ட் அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனா கெட் அவுட் அளவுக்கு இருக்காது. இல்ல அந்த படம் தூதர் அதெல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த படம் தானே? ஆமா அதான் அரைவல். அதுவும் ஏலியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அரைவலுக்கு அப்புறம் இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கு அந்த 2 படங்களுக்கு நடுவுல அஸ்ன்னு ஒரு படம் பண்ணாரு, யூஎஸ் 2 எடுத்து. அது பாத்திருக்கீங்களா? இல்ல ப்ரோ, அது பார்க்கணும் ப்ரோ, அது பார்க்கணும். கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. படத்தோட ஹீரோயின் கையில பயத்தோட இருப்பாங்க, ஷார்ப்பா ஒரு கத்திரிக்கோல் வச்சிருப்பாங்க போஸ்டர். அதுவும் நல்லா தான் இருக்கும். பிரியமுடன் ப்ரோ ரொம்ப நேரமா ஏதோ பேச ட்ரை பண்றாரு. பிரியமுடன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது யாரா இந்த சீரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? டோன்ட் கம் ஹோம்ன்ட்டு தாய் சீரிஸ். டோன்ட் கம் ஹோம். இது ரீசெண்டா இவர் பிலிமி கிராஃப்ட் அருண் ஒரு ரிவ்யூ பண்ணார் யூடியூப்ல. சரி உக்காந்து பார்த்து 6 எபிசோட்ஸ் தான், 4 எபிசோடு முடிச்சேன். எனக்கு எப்படின்னா ஒரு எபிசோடுக்கு ஒரு ஜானர் ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. 4th எபிசோட்ல கம்ப்ளீட்டா ஜானரே மாத்திட்டாங்க. அதுல இருந்து நான் திரும்பி நெக்ஸ்ட் எபிசோடு பார்க்கலாமா வேணாவா இல்ல வேற என்ன ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க எனக்கு அதுவே சத்தா. யாராச்சும் பாத்தீங்களான்னு கேட்கலாம். இல்ல ப்ரோ பார்க்கல ப்ரோ, நான் பார்த்தது இல்ல. வேற யாராவது பார்த்துருந்தாங்கன்னா சொல்லட்டும். இப்பதான் வந்திருக்கு போல, 31 அக்டோபர் தான் ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்திருக்கு. புதுசு 6 எபிசோட்ஸ் வந்துடுச்சு. பார்த்து ஒரு எபிசோடு ஜானர் ஷிஃப்ட் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் எபிசோட் நார்மல் ஒரு சஸ்பென்ஸா போகுது, செகண்ட் மிஸ்ட்ரி, தேர்டு சைக்காலஜிக்கல், அதுக்கப்புறம் ஷிஃப்ட் மாத்திட்டே இருக்காங்க, ஜானர்ஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. 4th எபிசோட கம்ப்ளீட்டா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா ஹிந்திலையும் ட்ரெய்லர் விட்டுருக்காங்க அந்த சீரிஸ்க்கு. அடுத்த வாரம் அதை ட்ரை பண்றேன். ஓகே பாருங்க பார்த்து நீங்க சொல்லுங்க. எனக்கு புரியல அது பிடிச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதான் உங்களுக்கு யாருன்னா பார்க்கல இது பண்ணலாம். இல்ல நீங்க 4 எபிசோடு பாத்துட்டீங்கன்னா மத்த 2 எபிசோடையுமே பார்த்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. கரெக்ட் ப்ரோ. பட் ஆனா எனக்கு 4th எபிசோட்ல ஒரு ஜானர் ஒரு பெரிய ஷிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா வேணாமான்றது ஒரு இதாயிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருந்த ஒரு ட்வீக்கு அதுக்கப்புறம் 4th எபிசோட்ல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்து சொல்றேன் வேணா, இன்னும் 2 எபிசோட் பார்த்து சொல்றேன். கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு, டியூரேஷன் 40 மினிட்ஸ்ல தான் வருது எல்லாரும் எபிசோடும். பார்த்துட்டு வேணா சொல்றேன், இன்னைக்கு நாளைக்கு சொல்றேன். ஓகே ப்ரோ, ஷூர். ப்ரோ கேரளால கங்கோ 4 AM ஷோ கன்ஃபார்மா? ஆமா ப்ரோ, அப்படிதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நாளைக்கு புக்கிங் ஓபன் பண்றப்பதான் தெரியும். இப்போ ஃபேன் ஷோஸ் எல்லாம் கூட 4 AM வந்து 1-2 தியேட்டர்ல வந்து சோல்ட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க தானே கேரளால நீ 7 AM தான் 4 AM இல்லன்னு சொன்னீங்க. இல்லையே, நான் எப்ப சொன்னேன்? பெங்களூர்ல ஃபுல் 4 AM ஷோ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ரெக்கார்டிங் எடுத்தா போட்டுட்டுறோம் ப்ரோ. நீங்க தான் சொன்னீங்க அமரன் டைம்ல. அமரன் டைம்ல எதுக்கு கங்குவாக்கா?
கேரளாலயே நீ 4 AM தான் 7 AM சாரி 7 AM தான் 4 AM போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நான் தான் என்ன சொன்னேன்னா, மூவி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா 4 AM போடுவாங்க. இல்லன்னா 7 AM தான் போடுவாங்க. வேட்டையனுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்ல. அதனால வந்துட்டு காலையில 4 AM ஷோ போடலன்னு சொன்னேன். அப்படிதான் சொல்லியிருப்பேன். ஆனா கங்குவாக்கு 4 AM ஷோ இல்லன்னு சொல்லியிருக்க மாட்டேனே. இங்க ஒரு பெங்களூர்ல படம் 4 AM ஷோ போட்டாங்க புக் மை ஷோல. பட் ஆனா அது எல்லாம் எடுத்துட்டு இப்போ 7 கேன்சல் பண்ணிட்டாங்க. 6, 6:30 தான் போடணுமா? அது ஏதோ ரூல் இருக்காம். அது என்னன்னு எனக்கும் தெரியல. பட் இப்போ வந்து எல்லாமே பெங்களூர்ல வந்து 6:00 இல்லைன்னா 6:30 ஷோ தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 4 AM ஷோ கிடையாது பெங்களூர்ல. அஜித் குமார் ப்ரோ கேப்டன் மில்லர் படம் வந்துச்சுல்ல, ஆமா அது வந்துட்டு உங்களுக்கு 7 AM போட்டாங்க. அந்த படத்துக்கு ஒரு டீசென்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இது இன்னொரு படம், ஏதோ ஒரு படம். ஐயோ, வேட்டையனுக்கு ஆனா 4 AM போடல. வேட்டையன் நான் எப்போ பார்த்தேன்? காலையில தான் பார்த்தேன். ஆனா 7 AM பார்த்தேன்னா ஞாபகம் இல்லை. வேட்டையன் எத்தனை மணிக்கு பார்த்தேனே எனக்கு ஞாபகம் இல்லையே. அது படம் எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்து தான் ப்ரோ. ஒரு படத்துக்கு நல்ல ஹைப் இருந்து கோட்லாம் 4 AM போட்டாங்க. ஓகேவா? இப்போ தனுஷோட இன்னொரு படம் ஒன்று வந்துச்சுல ரீசெண்டா, என்ன படம் அது? ராயல் ராயன். ராயன் வந்து உங்களுக்கு வந்து 7 AM போடல, 4 AM போடல. ஆனா ஸோ வந்து இவங்க வந்து எப்படி டிசைட் பண்றாங்கன்னா, அந்த படத்தோட ஹைப் பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்றாங்க. இந்த படம் 1வது பேன் இண்டியா படம், அது பிக் பட்ஜெட் படம். ஸோ அதனால வந்துட்டு 4 AM இருக்கும். நிறைய அந்த ஃபேன் ஷோஸ் எல்லாமே கூட சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நாளைக்கு கன்ஃபார்ம் 10 AM புக்கிங் ஓப்பன் பண்ண உடனே தெரிஞ்சிடும். பட் எவ்வளோ தேட்டர்ஸ் அதை 4 AM ஓப்பன் பண்றாங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. இப்போ என்னன்னா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் காலங்காத்தால யாருமே வந்து பெருசா வந்து நம்ம ஊர் மாதிரி கிரேஸா வந்து படம் பார்க்க மாட்டாங்க. ஒன்னாவது, அதுவும் இல்லாம இங்க மலையாள படங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 AM 7 AM கிடையாது. தமிழ் படம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 4 AM 7 AM வருது. தெலுங்கு படம் 1, 2 படம் வந்து போடுவாங்க. அது 6 AM தான் போடுவாங்க. அதுவே தமிழ் படம் மட்டும்தான் 4 AM வந்து வரும். அது அந்த ஹைப் பேஸ் பண்ண. அப்போ வந்து 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டிக்கெட்டே புக் ஆகல, இல்லை பாதி தான் புக் ஆயிருக்குன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தான். அதனால அந்த படத்தோட ஹைப்பு, எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் பொறுத்து தான் வந்து போடுவாங்க. இப்போ வந்தா தேட்டர்லேயே வந்து ஓப்பன் பண்ணும்போது 2 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி அது 2ம் ஃபுல்லானா தான் அடுத்த 2 ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் இந்த படத்துக்கு ஓரளவு இது இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. புக்கிங்ஸ் இருக்கும் தான் தோணுது. பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஆனா டு பி ஆனஸ்ட் நான் சொல்ல போனா குறைக்க கூடாது. பெங்களூர்ல 4 AM ஷோ தான் எனக்கு தெரிஞ்சு போயிருந்திருக்க மாட்டாங்க ப்ரோ. ஒரு 2 சில தேட்டர் தான் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் 4 AM-க்கெல்லாம் அவ்வளோ ப்ரிஃபர் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க இந்த படத்துக்கு. அது 6:00னால இப்போ நல்ல புக்கிங்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா அமரன் வேற லெவல் போயிட்டு இருக்கு ப்ரோ. இன்னும் எங்க தியேட்டர்ல ஆஃப்டர் கங்குவா இது கூட எக்ஸ்டெண்ட் அமரன் 2 ஷோஸ் ஓடிட்டு இருக்கு. உங்க தேட்டர் வச்சிருக்கீங்களா? சாரி, எங்க ஏரியா தேட்டர். ஓகே ஓகே. எங்க 2 ஏரியால இருக்கிற தேட்டரும் அமரன் கண்டினியூஸா 2 ஷோஸ் ஆஃப்டர் கங்குவா இது கூட புக் மை ஷோல பார்த்தேன். இப்போ வரைக்கும் மாயாஜால் புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 35 ஷோ ஃபர்ஸ்ட் டே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க கங்குவாக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 மணிக்கா 9 மணிக்கா? 10 மணிக்கு தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்ல இருக்கு. இருங்க பார்த்துடலாம். 9 மணிக்கு தான் இருக்கும். யாராவது சென்னையில எங்க இருக்கிறவங்க ஏரியால தமிழ் கன்னடா ரெண்டுமே ஓப்பன் ஆயிருச்சு. 3Dல தான் ஆயிருக்கு. நான் ரெண்டுலயுமே பார்க்கலாம் நினைக்கிறேன். 3D 2D ரெண்டுலயுமே பார்க்கலாம் நினைக்கிறேன். 2D எந்த லாங்குவேஜ்லயா இருந்தாலும் 2D ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மாயாஜால்ல ஏன் 9 மணி ஷோ ஓப்பன் பண்ணல? காலையில ஷோ 10 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ அலாட் பண்ணிருக்காங்க. தான் சொன்னார்ல பிரகாஷ் ப்ரோ அன்னைக்கு, அது 9 மணி ஷோ கொடுக்கறது ஒரு லீவ் டைம் தான், அதுவா கொடுக்குவாங்க. கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும்ல 9 o'clock. அப்படியெல்லாம் பார்த்தா இப்போ என்ன தமிழ்நாட்டுல 9 மணி ஷோவே போட மாட்டாங்களா என்ன? எனக்கு புரியல. பரணி ரூல்ஸ் தான் இதான் பரணி. ஒரு ஒர்க்கிங் டே அப்படின்னா ஒர்க்கிங் டே அப்படின்னா நீங்க பர்மிஷன் வாங்கணும். 5வது ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். 4 ஷோ ஓட்டிக்கலாம். 5வது ஷோ நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் 9 மணி ஷோ புக்கிங் ஓப்பன் பண்ண முடியும். பர்மிஷன் வாங்காம ஓப்பன் பண்ண முடியாது. அது எப்பவுமே கடைசி நாள் தான் கிடைக்கும் பர்மிஷன். எல்லா படத்துக்கும் அப்படிதான். ஒரு நாள் அல்லது ஒரு நாளைக்கு முன்னாடி கிடைக்கும் கூடுதலா, அவ்வளவுதான். வேட்டையன் உட்பட எல்லா படங்களுக்கும் லீவு நாளா வந்துட்டா உங்களுக்கு தேவையில்லை.
பர்மிஷன் தேவையில்லை. நீங்களே 7 மணி ஷோ கூட போட்டுக்கலாம். சனி ஞாயிறு கூட 7 மணி ஷோ போடுவாங்க. ஆனா இதே வந்து ஒர்க்கிங் டேனா அப்படி போட முடியாது நீங்க. இப்போ மத்த தியேட்டர்ல 9 மணிக்கு ஓபன் பண்ண மாட்டாங்களா? நான் கேக்குறேன் ரோஹிணி இல்ல வேற ஏதாவது தியேட்டர்ல. அதாவது சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள இருந்தா அப்படி ஓபன் பண்ண மாட்டாங்க. சென்னை சிட்டிக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு ஏரியானா செங்கல்பட்டு ஏரியா பர்மிஷன் கிடைச்சிருக்கும், ஓபன் பண்ணிடுவாங்க. நீ என்னமோ சொல்றீங்க போங்க. ஒருவேளை பர்மிஷன் கிடைக்கலன்னா இப்ப டேரக்டா 12 மணி ஷோல இருந்து ஓபன் பண்ணிடுவாங்க. 9 மணி ஷோ விட்டு வச்சிருப்பாங்க. பர்மிஷன் கிடைச்சப்ப 9 மணிக்கு திடீர்னு ஓபன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு ஓபன் பண்றதுலாம் 12 மணிக்கு தான் முதல் ஷோ ஓபன் பண்ணுவாங்க. இது இயல்பு தான், பெரும்பாலும் எல்லா படங்களுக்கும் நடக்கிறது தான் அது. இப்ப ஒரு வார்த்தை தாம்பரத்துல பேசலாம். இருக்கிற நாளைக்கு மணி 9 மணிக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன திரும்ப ஒரு வார்த்தை பேசிக்கலாமா? சொல்லுங்க. 100 போய் வித்ததுக்கு டீசெண்டா ஃபுல்லானாலே போதும். படம் நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லாயிரும். 2005, 2006 அந்த டயத்துல வந்து சூர்யா என்ன பீக்ல இருந்தா அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அயன் படம் வரிசையா கட்டினில இருந்து எல்லாம் பயங்கர வித்து. 7ஆம் அறிவு வந்தப்ப வேளாண்மைக்கு ஓரம் தூக்கி சின்ன தட்டுல போட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு ஏதாவது? தெரியும் ப்ரோ. அது வேலாயுதத்தை விட 7ஆம் அறிவுக்கு ஹைப் ஒரு படி மேலதான் இருந்துச்சு. தூக்கி சின்ன தட்டுல போட்டுருந்தாங்க. அஞ்சா ஒண்ணு கவுத்துச்சு. அதே தில்லு தூளு சாமின்னு சொல்லிட்டு விக்ரம கிட்டு கொடுத்து வந்தாப்புல. கந்தசாமி வந்து நல்ல பீக்ல வந்துச்சு. அதையும் தூக்கி கடாச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2 பேரும் சரியா எந்திரிக்கல. அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. இடையில வந்து 2 படம் ஓடிடில மாட்டிக்கிச்சு. அவ்வளவுதான். இந்த படம் வந்து கம்பல்சரி வந்து ஓடும், ஓடிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே ப்ரோ. ஏன் பாரு நீ ஓகே ஒரு மாதிரி சொல்ற? என்ன செம்ம ஓட்டம் ஓடுங்கன்னா பாரு. சினிமானா என்னன்னு எல்லாம் பார்க்க போறீங்க. நான் என்ன இப்ப ஓடாதுன்னா சொன்னேன். அதுக்காக வந்து அவர் வந்து பேசுறது யாரு? இல்ல அவர் எதுக்கு, அவர் என்ன யோசிச்சிருப்பாருன்னா அஜித் ஏன்னா அவரு சூர்யா படத்துக்காக பேசுறாரு. அப்படிலாம் நான் யோசிக்கல. நான் அப்படிலாம் யோசிக்கல. அவர் சொல்ற விதம் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு நான் வந்து நம்ம ஏதோ வந்து எல்லாரும் வந்து இந்த படம் ஓடவே ஓடாதுன்னு பேசின மாதிரி வந்து அவர் பேசினாரா, அதனாலதான் சரி. இல்ல அவரு அவரோட இதுவா சொல்றாரு, சூர்யா ஃபேன் தான் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. இல்ல அவரு பிரியமுடன் சொன்னார்ல 4 AM ஷோ அந்த அளவுக்கு கூட்டம் வராதுன்னு, அதுக்கு சொல்லியிருப்பாரு போல. ஆனா அது ஒரு வகையில கரெக்ட் தான், ஹைப்பை பொறுத்துதான். கேக்குதா அவரு? இல்ல நினைக்கிறேன் நீங்க. நாலந்த படத்துல 2 வருஷம் வச்சிருக்கீங்க. ஹைப் இருக்கு. சினிமா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் சொல்லுங்க. 2 வருஷம் ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பேர் என்ன ப்ரோ? பேசுறது ஃபர்ஸ்ட் விட்டு கேக்குது ப்ரோ. ஒரு அமைதியான இடத்துக்கு போய் தெளிவா பேசுங்க. நீங்க பேசுறதே ஒண்ணும் புரியல. ஏங்க ஹைப் இருந்தா இருக்குன்னு சொல்லலாம், இல்லன்னா இல்லன்னு தான் சொல்ல முடியும். இல்ல அவரு எதுக்கு அப்படி சொல்றான்னு தெரியல. நான் பிரியமுடன் ப்ரோ சொன்னால பெங்களூர்ல 4 மணி ஷோ அது ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டு இப்ப கேன்சல் பண்ணிருக்காங்கன்னா அந்த ஏதோ பார்த்து கவனிச்சிருப்பாங்க. இல்ல கேக்குதுண்ணா. இல்ல மாவீரம் ப்ரோ, அது எதுக்குன்னு நான் சொல்றேன். ஏதோ வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டாங்க. ஆஸ் பர் ரூலோ இல்ல லா படியோ வந்து அந்த 6 o'clock இல்ல 6:30க்கு மேலதான் ஓபன் பண்ணணும் பெங்களூர்ல. இப்ப பேசுறீல, நான் ஒரு விஷயம் சொல்லவா? நீ முக்கியமான தேட்டர்ல பாக்குறீங்க மட்டும்தான் டிக்கெட் ரேட் வந்து 1000 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வர்றியா 150 ரூபாய்க்கு கூவி வைப்பாங்க, வாங்கி தரவா? 100 ரூபாய்க்கு கூவுனாங்க. பாத்தியா பாக்கல? நீ வாஸ் தேட்டர்ல கூவுனாங்களா இல்லையா? எனக்கு தெரியாது. என்ன பார்த்தே கிடையாது. இல்ல ஒன்னே ஒண்ணுதான், யாரு பேசுறதுன்னு தெரியல. பட் நீ வா போன யாருமே பேசாதீங்க, ஓகேவா? யாருமே ஒருமையில பேசாதீங்க, ஓகேவா? யாரு பேச உங்க பாயிண்ட் பேச வரீங்களா? உங்க பாயிண்ட் பேசினா வாங்க போங்க. எப்பவுமே எல்லாத்தையும் பேசுறோம். ஃபர்ஸ்ட் இல்ல அவர் பேசட்டும் ப்ரோ. முதல்ல எதுக்கு இவ்வளவு டென்ஷன் கேக்குறேன்? எதுக்கு இவ்வளவு இங்க நெகட்டிவிட்டியே யாரும் பரப்பலையே? 1000 2000 டிக்கெட் எத்தனை தேட்டர்ல வைப்பாங்க? டோட்டல் அந்த தமிழ்நாட்டுல எல்லா தேட்டர்ல வச்சிருவாங்களா? அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். கேரளா பத்தி பேசிட்டு இருக்காருங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் என்ன சொல்லிக்கிறேன். எங்க தமிழ்நாட்டுல 9 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ. 9 மணிக்கு யாருமே வந்துட்டு அதிகமா டிக்கெட் பிரைஸ்ல விற்க மாட்டாங்க. 4 மணி ஷோனா தான் விற்பாங்க. இன்னொன்னு கேரளால 4 மணி ஷோனாலும் சரி, இல்ல நைட்டு 1 மணிக்கு ஷோ போட்டாலும் சரி, டிக்கெட் பிரைஸ் 200 ரூபா தான். அதுக்கு மேல விற்க மாட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. அதான் சொல்றேன், டீசெண்டா ஃபுல்லா வச்சுனா போதும். அது அவ்வளவுதான்.
டீசெண்டா ஃபுல் ஆயிரும் ப்ரோ, கவலைப்படாதீங்க. அதான் நானும் சொல்றேன், டீசெண்டா ஃபுல் ஆயிரும். நானும் 2 வருஷமா வெயிட் பண்றேன் அந்த படத்துக்கு, உங்களுக்கு தெரியுமா? நான் ஃபுல்லா ஆகாதுன்னு சொல்லலையே. ஆகும். தமிழ் சினிமால இதுதான் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷனா போய் நிற்கும். எவ்வளவு பண்ணி எனக்கு தெரியும். நின்னா சந்தோஷம் தான் ப்ரோ. எல்லாருமே இந்த படம் ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். யாருமே வந்து இந்த படம் ஃபிளாப் ஆகணும்னு நீங்க பேசவே இல்லை. இல்ல ப்ரோ, அவரு பரணி இப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. நான் சுமார்ண்ணா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சுமார்ண்ணா. இல்ல பரணி, பரணி நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இல்ல அவரு வந்து அவர் சொல்றதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல நீ இதுவா எடுத்துக்கலாம். பாசிட்டிவா தானே சொல்றாரு. தமிழ் சினிமால வந்து ஒரு நல்ல ஒரு இவரு சுகுமார் ப்ரோ தான் நேத்து ட்ரைலர் சரியில்லைன்னு இருந்தாரு. அவருக்கு சொல்லுங்க ப்ரோ. அவரு கரெக்டா சொல்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லலங்க. பரணி எங்க நெகட்டிவா பேசுறாரு, நீங்க பரணி ஏன் சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. பரணி எங்க நெகட்டிவா பேசுறாரு? பரணி பாசிட்டிவா தான் சொல்றாரு. யாருமே நெகட்டிவா பேசலையாங்க, ஏங்க? இல்ல இந்த ஸ்பேஸ்லயே அந்த படத்தை பத்தி யாருமே நெகட்டிவா பேசல. இவரு டென்ஷனாகி வந்து சொல்லுவா எனக்கு புரியல. எனக்கு அதான் புரியல. வேற எதுவும் கிடையாது. ஓடும் ப்ரோ அதுதானே நாங்களும் சொல்றோம். ஆனா மாவீரன் சைடு கேப்ல என்ன நுழைச்ச பாத்தியா? இல்ல உண்மையாலே சுகுமார் ப்ரோ தப்பிச்சிட்டு பரணியை கோத்து விட பாக்குற என்டர்டைன்மெண்ட்டுக்காக. எனக்கும் புரியல, அதுதான். அதனாலதான் நான் அவரை கோர்த்து விட்டேன். ஆனா அவருதான் உண்மையா சுகுமார் ப்ரோ நெகட்டிவிட்டி பரப்புறது. நான் ஒரு வாரம் சொல்லிக்கிறேன். என்னோட டைம்லைன் சொல்றாருன்னா பிறந்த குழந்தை கூட நம்பாதுங்க. இல்ல ரிலீஸ் முன்னாடி ரிலீஸ் முன்னாடி என்ன பேசுறீங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்களே தமிழ் சினிமாவோட ப்ரைடுன்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடுங்க பாருங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுங்க அந்த படம். ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நான் சொல்றேன், ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. யார்கிட்ட சொல்றீங்கன்னு கேக்குறேன் நானு. யார்கிட்ட கேக்குறீங்க, யார்கிட்ட சொல்றீங்கன்னு ப்ரோ கேக்குறேன் நானு. ஜஸ்ட் அவரு பதிவு பண்றாரு. பொதுவா ஸ்பேஸ் மாதிரின்னு வந்துட்டீங்களா? இந்த பொன்னியின் செல்வன் ஒரு காவியத்தை கொண்டு வந்தா இந்த தமிழ் சினிமா ப்ரைடுன்னு சொல்லி பாத்துட்டு போய் நொந்து போய் வந்து தெரியுமா உங்களுக்கு? நல்ல வேலை அவர் என்ன திட்டம் வந்தாருன்னு நினைச்சிட்டேன். கடைசியில பொன்னியின் செல்வன் பிரகாஷ் நான் பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்சோன்னே அவர் நம்மள்ட்ட வராரு. பாகுபலின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க. கேஜிஎஃப்னு தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். பொன்னியின் செல்வன் தமிழ் சினிமா ப்ரைடா? அவ்வளவு கடுப்பு வருதியா ப்ரோ? இல்ல ப்ரோ, பொன்னியின் செல்வன் வந்து அது வந்து ஒரு புக்ல இருக்கிறத படமா எடுத்தாங்க, அவ்வளவுதான். புக்ல இருக்கிறதான் எத்தனை க்ளோஸ்அப் ஷாட் வச்சாரு, எத்தனை என்ன பண்ணாரு. சும்மா வந்து பேருக்கு வந்து லாங் ஷாட்ல எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போறதா? ஒரே விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சுகுமார் உங்களுக்கு ஒரே என்டர்டைன்மெண்டா இருக்குல்ல ப்ரோ? இல்ல பரணி, அவர் சொல்றாரு, நம்ம கேக்குறோம். நம்ம என்ன சண்டையா போடுறோம்? உங்களை பத்தி எனக்கு நல்லா ஆடியோ லான்ச்ல வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு டைலாக் சொல்லி இருப்பாரு. அந்த கார்த்தியும் ஜெயம் ரவியும் வந்து மோதுறப்ப அப்புறம் 2 மதம் கொண்ட யானை மோதுற மாதிரி இருக்கும். யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறான்னு தெரியாது அப்படின்னு நீங்க அட்டக்கத்தையும் வச்சு சண்டை போட்ட மாதிரி போட்டு உட்காந்துருப்பாங்க லூஸ் புதிய. ப்ரோ பேட் வேர்ட்ஸ் வேணாம் ப்ரோ. சார் இல்ல இல்ல அவர் இயல்புல வரும் அந்த வார்த்தை. இல்ல அவர் வார்த்தை மியூட் பண்ணது தெரியாம அவர் இன்னும் பேசிட்டு தான் இருக்காரு. இல்லங்க அவர் இயல்புல அந்த வார்த்தைக்கு வர்றது சகஜமா வட்டார வழக்குல வர்றதுல பேசிட்டாரு. அவர் தப்பா வரல, டக்குனு அந்த ஃப்ளோல வந்துட்டாரு. ஆனா எனக்கு வந்து அவரு பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்சோன்னே எங்க நம்ம சுகுமார் ப்ரோ திருப்பி விடாம வண்டி திருப்பிட்டு வராரோன்னு நினைச்சேன். கடையில உண்மையான படத்தை தான் போயிருக்காரு சுகுமார் ப்ரோ. பாவம் ப்ரோ, பரணி ஏன் ப்ரோ இந்த மாதிரி பண்ணி வாங்குறீங்க? நான் என்ன ப்ரோ பண்ண? ஜாலியா என்ன பண்ணுவாரு சுகுமார் ப்ரோ, அழகா என்ன பண்ணுவாரு, கோத்துட்டு ரசிப்பாரு. இன்னைக்கு அதான் பண்ண பார்த்தாரு பிரகாஷ் ப்ரோ. அவர் பேசுறது பார்த்து எல்லாத்துக்கும் பரணி தான் காரணம்ன்ற மாதிரி. இல்லங்க எனக்கு அவர் பேசுற பாயிண்ட் அவர் இருக்கும்போது பிரியமுடன் ப்ரோ இல்ல பிரியமுடன் ப்ரோ தான் நாதமணி ஷோக்கு அந்த அளவுக்கு பெங்களூர்ல கூட்டம் வராதுன்னு சொன்னாரு. பெங்களூர்ல 4AM ஷோ வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. பரணி என்ன சொன்னா, இந்த மாதிரி வந்து கேரளால வைக்க மாட்டாங்க 4AM ஷோன்னு பரணி சொல்லிட்டு இருந்தான். அது ஹைப்புக்கும் பெங்களூர்ல வைக்காததுக்கும் வந்து அது கிடையாது. ஹைப்னால கிடையாது. பெங்களூர்ல வந்து ஹைப் பிரைஸ்னால வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல சுகுமார், நான் ஒண்ணு சொல்றேன். இந்த 4AM ஷோ ஹைப் இல்லைன்னா வைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். இந்த படத்துக்கு ஹைப் இருக்குது, ஸோ வைப்பாங்கன்னு தான் தோணுதுன்னு தான் சொன்னேன். இப்போ வரைக்குமே கேரளால 4AM ஷோ தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆந்திராலையும் 4AM ஷோ இருக்கு. ஆந்திராலையும் இருக்கு. பெங்களூர்ல மட்டும் பல
இதனால வைக்கல. அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து அவங்க இந்த பார்டர்ல இருக்கிற போய் தியேட்டர்ல போய் பார்க்கலான்னு தான் வந்து சரி 4 பெங்களூர்ல அந்த 4 மணி ஷோ விட்டா அடுத்து என்ன ப்ரோ 7 மணியா? 6:30 கேம் 6:30 இல்ல பெங்களூர்ல 4 மணி இருக்காம் பரணி. இப்ப கூட இல்ல அமுதபாதி இல்ல ட்வீட் போட்டிருந்தனால தெலுங்குல தான் இருக்கான், தமிழ்ல இல்லையா. அதான் ப்ரோ லோ பிரைஸ்னா வச்சுக்கலாம். பெங்களூர் வந்து கர்நாடகா தானே ப்ரோ அவங்க நேட்டிவ், தெலுங்குல இல்ல போடுவாங்களே. தெலுங்கு இல்ல ப்ரோ. பேன் இண்டியானா எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த பெரிய சிட்டிஸ்ல போடுவாங்க. இங்க ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு தெரிஞ்சு கங்கோ தெலுங்கு அதுக்கப்புறம் தமிழ் 2 வெர்ஷன்லயும் ரிலீஸ் ஆகும் தான் தோணுது. பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குங்க ப்ரோ, சொல்லுங்க பிரதர். திருச்சியில் என்ன ப்ரோ, வெங்கடேசா, மரியம், அப்புறம் சாந்தி இவங்களாம் எடுக்கல போல படம். நேத்தே சொல்லிட்டேன், எல்லா சிங்கிள் ஸ்கிரீனும் அப்படியே அமரன் கண்டினியூ பண்றாங்க டோட்டலாவே. மெகா ஸ்டார்னு எடுப்பாங்களா ப்ரோ? அதான் மெகா ஸ்டார், ரம்பா, காவேரி, இந்த படம்லாம் இந்த தேட்டர்லாம் வந்து இது ரிலீஸ் ஆகும். ஓகே. இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. 13ஆம் தேதி காலையிலக்குள்ள 20 கோடி கூடிய வந்து செலுத்தினா மட்டும்தான் கங்குவா ரிலீஸ் ஆகும்னு ஒரு செய்தி. ரிலையன்ஸுக்கானா? ரிலையன்ஸ்க்கா? இல்ல, இது வந்து இன்னொருத்தர், அதாவது அர்ஜுன் லால் என்பவருங்கிறவர் கேஸ் போட்டிருக்கிறாரு. அவர் கேஸ் போட்டது தொடர்பா சொத்தாட்சியருக்கு வந்து தாக்கல் செய்த வழக்கின் காரணமாக வந்திருக்கு. இல்ல ஆல்ரெடி என்ன சம்பந்தம் அவர்களுக்கு என்ன லிங்க்? இவங்க தானே ஸ்டூடியோ கிரீன் கடை வாங்கின கடனுக்காகவான். ஆல்ரெடி ரிலையன்ஸ் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அது 55 கோடி தரணுமா, அது கிளியர் பிரகாஷ் ப்ரோ இது வந்து தங்கலான் டைம்லயே வந்தது, பட் அதான் சால்வ் ஆயிடும். சால்வ் ஆகலாம், சூர்யா கொடுத்துருவாரு ப்ரோ, அவ்வளவுதான் முடிஞ்சு. சின்ன பிரச்சனை இதெல்லாம். அவர் தரமாட்டார் ப்ரோ, தரமாட்டாரு, இது சால்வ் பண்ணிடுவாங்க எப்படி இருந்தாலுமே. இல்ல ப்ரோ, செக்யூரிட்டிக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து கூட பண்ணிடுவாங்க. அப்படி கொடுத்தே ஆகணும்னு என்ன கூட இல்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த வார்த்தையில உள்ள செய்தி என்னன்னா, 20 கோடி வரும் 13ஆம் தேதிக்குள் உயர்நீதிமன்ற சொத்தாட்சியருக்கு செலுத்தாமல் கங்குவா படத்தை வெளியிடக்கூடாது. ஸ்டூடியோ கிரீன் நிறுவனத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதாவது அர்ஜுன்லால் என்பவரிடம் பெற்ற கடனை வசூலிப்பது தொடர்பாக சொத்தாட்சியர் தாக்கல் செய்த வழக்கு. அர்ஜுன்லால் திரைத்துறையில் பலருக்கு கடன் கொடுத்துள்ளார். நிதி இழப்பு ஏற்பட அவர் திவாலாக அறிவிக்கப்பட்டார். அவர் இறந்து விட்ட பிறகு அவர் சொத்துக்களை அவரோட குடும்பத்துல உள்ளவங்க வந்து கட்டுப்பாடுக்காக உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிச்சான். அதனால அவர் கடன் கொடுத்தவங்கள ஒருத்தட்ட இவர் ஸ்டூடியோ கிரீன் ஒரு ஆளாம். அதனால அவரோட கடன்கிறது இவங்களோட சொத்து மாதிரி. அவர் சொத்தை திவால் பண்ணிட்டனால உயர்நீதிமன்றத்துக்கு அது எடுத்துக்கிட்டான். சொத்தை அந்த கவர்மெண்டே கேஸ் போட்ட மாதிரி. இது சொத்தாட்சியர்னு ஒருத்தர், கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேஸ். அதாவது எப்படின்னா, கிட்டத்தட்ட கடன் வாங்கினவர்
சூரியகிரன் அப்படின்னா கடன் கொடுத்தவர் இறந்துட்டாரு. கடன் கொடுத்தவர் ஏற்கனவே திவால் ஆயிட்டனால அவரோட சொத்துக்களை ஃபுல்லா சொத்தாட்சியர் எடுத்துக்கணும். அப்படி அவரோட வெளியே கொடுக்கப்பட்ட கடன்ங்கிறது அந்த சொத்தாட்சியருக்கு உட்பட்ட சொத்துங்கிறதுனால அவர் கேஸ் போட்டு இப்போ வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்துள்ளதுங்கிற மாதிரி கங்குவா பல விசித்திரமான சோதனைகளை சந்தித்துள்ளது. இதுவும் ஒரு விசித்திரமான சோதனை. ஆனா பிரகாஷ் ப்ரோ என்ன இது வந்தாலுமே எல்லாத்தையுமே என்ன தடை ரிலீஸ் டைம்ல தான் வந்தாலுமே வந்து பண்ணுவாங்களா, முன்னாடியே பண்ண மாட்டாங்களா? எல்லாத்தையுமே ரிலீஸ் டைம்ல தான் பண்ணுவாங்க எல்லாமே. அது ஏன்னா ரிலீஸ் டைம்ல பண்ணாதான் ப்ரெஷர் அதிகமாகும். அவங்க வேற ஆப்ஷன் இல்லாம போயிடுறாங்கல்ல. முன்னாடியே சொன்னா வந்து அவங்க வேற எதுனா வந்து இது பண்ணுவாங்க. இப்போ எல்லா படத்துக்குமே வந்து இந்த படத்துக்குன்னு இல்ல, எல்லா படத்துக்குமே ரிலீஸ் டைம்ல எதுனா ஒரு எங்களுக்கெல்லாம் எல்லா படத்துக்கும் பழகி போச்சு ப்ரோ. இல்ல வரலாடாதான் இல்ல எங்களுக்கு அதிசயமா இருக்குது. இல்ல இது இந்த பெரிய படத்துக்கு எல்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரச்சனை. ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் முன்னாடி, ஒரு நாள் முன்னாடி எல்லாம் கொடுப்பாங்க பாத்திருக்கியா? அது வந்து வேற வழியே இல்லாம அந்த டைம், ஆனா எப்படி இருந்தாலும் சால்வ் பண்ணிடுவாங்க. இதனால இந்த மாதிரி எந்த படம் டிலே ஆனது இல்ல, பெரிய படம். பிரகாஷ் ப்ரோ, தங்கலான் ஓடிடி வருமா வராதா? நானே சொல்றேன் வராதுன்னு. கன்ஃபார்மா வராது. எதுனாலும் தெரியுமா? லேட் ஆகும். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆல்ரெடி வந்து ஆஸ்ட்ரோல வந்துருச்சு அந்த படம், ஹெச்டியாவும் வந்துருச்சு. இன்னமும் ஏன் அதை ஓடிடில வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அபிஷியலா எதிர்பார்க்கறாங்க. அபிஷியலா நெட்ஃபிளிக்ஸ்ல வரணுங்கிறதான ரூல்ஸ். இல்ல, அத ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல பெரிய படத்தை பிரைஸ் வித்துட்டாங்க. வச்சிருப்பாங்கல்ல. அத ஒரு கண்டிப்பா 50 நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆமா, கிட்டத்தட்ட நெட்ஃபிளிக்ஸ் தான் இது கிட்டத்தட்ட நஷ்டங்கிற மாதிரி. படத்தையும் வாங்கிட்டு படத்தையும் ஸ்ட்ரீம் பண்ண முடியாம அது வந்து இப்ப பாருங்க, கங்குவோட சேட்டலைட் ரைட்ஸ் யாரோ ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. அது சேட்டலைட் டிவி இல்லாத ஆள் அவர் ஒருத்தர் வாங்கி அவரு இனிமேல் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹை ரேட் வச்சு விற்பாரு. மற்ற டிவி சேனல்கிட்ட விற்று அவர் லாபமா நட்டுமோ அவர் பொறுப்பு எதுக்கு மாதிரி அதை வாங்கிக்கிட்டாங்க. சவுத் லாங்குவேஜுக்கு பூராமே அவர் ஒருத்தர் வாங்கிட்டாரு. அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இப்படியெல்லாம் கூட இப்ப பிசினஸ் பண்றாங்களா? பண்ணுவாங்களே. இப்ப ஓடிடி ரைட்ஸ் இருக்கு, சின்ன பட்ஜெட் படம் இருக்குல்ல, சின்ன பட்ஜெட் படத்தை ஓடிடி ரைட்ஸை யாருமே வாங்கலன்னா ஒருத்தர் வாங்கிக்குவாரு. வாங்கிட்டு அவர் வந்து அவரோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அமேசான் பிரைம் இது மாதிரி இடத்துல வித்துருவாரு கூடுதல் விலைக்கு. இப்போ ப்ரொடியூசர்ட்ட ஒரு அடிமாட்டு விலைக்கு அந்த படமே ஓடிடி யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னா இவர் அடிமாட்டு விலைக்கு வாங்கிக்கிறது. வாங்கிட்டு இவரோட இன்ஃபுளுன்ஸ் அமேசான் பிரைம்லயே நெட்ஃபிளிக்ஸ்லயே நிறையா இருக்கும். அப்ப என்ன பண்ணாங்க, படத்தை வித்துருவாங்க. ஹை ரேட்டுக்கு வித்து வாங்கின ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு விற்கிற கணக்கு. ஒருத்தர் இருக்காரு, அவரு இந்த மாதிரி அவர் இது மாதிரி பண்ணுவாரு. அவர் நம்ம தமிழ் படங்களுக்கு வாங்கிட்டு புஷ்பா 2 படத்தை மொத்தமா 1000 கோடி கேட்டாரு அவரு, எல்லா ரைட்ஸும் சேர்த்து. அதாவது அவர் வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. அவர் புஷ்பா வந்து முதல் பாட்டை 6 கோடியோ 7 கோடிக்கோ வந்து டப்பிங் ரைட்ஸ் வாங்கினாராம் ஹிந்திக்கு. ஸ்டார்டிங்லேயே அக்ரிமெண்ட் போட்டாராம், ரொம்ப வெரி ஸ்டார்டிங்லேயே. ஆனா அவர் படம் லாபம் மட்டும் அவருக்கு ஹிந்திலேயே கிட்டத்தட்ட 95 கோடி 100 கோடி லாபம் வந்துச்சான். அதுலயே பெரிய பெரிய ப்ரொடியூசர் ஆயிட்டாரு அவர், பயங்கரமா ப்ரொடியூசர் ஆகி. அதனால அந்த தைரியத்துல புஷ்பா 2 வந்து கிட்டத்தட்ட டோட்டல் நெகட்டிவ் ரைட்ஸ் சேர்த்து 1000 கோடி கேட்டாராம். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, அவுட் ஆஃப் டாபிக், இது விடாமுயற்சி என்னதான் ப்ரோ உங்க? அது வரட்டுமே, வரப்ப பாத்துக்கிடுவோம், அவ்வளவுதான். எனக்கு போய் ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. சொல்லுங்க. இல்ல, உங்களுக்கு என்ன விடாமுயற்சி அப்டேட் வேணுமா? இல்ல, அது எப்பதான் என்ன ஷூட்டிங் முடிஞ்சா இல்லையா? இன்னைக்கு அந்த இவங்க வலை பேச்சு வேற ஏதோ மாதிரி சொல்லியிருக்காங்க, லேட் ஆகும் வரதுக்கு. குட் பேட் வலை பேச்சு சொல்றது நான் ஃபாலோ பண்றதும் இல்லை, நம்புறதும் இல்லை. இப்போதைக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அவங்களா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. பட் எனக்கு புரியுது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. பட் அது வர்றது நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஏதாவது கன்ஃபர்மேஷனாக அவங்க சொல்லி அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணி இது பண்ணா இருக்கலாம். ஸோ இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு இதாக தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்களா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் பெட்டராக தோணுது. இப்போதைக்கு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் ஃபார் இந்த வீக் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம்னு தோணுச்சு. ஓகே ப்ரோ, ஓகே. முன்னாடி ரிலீஸ் பண்ணா மைத்ரி இருக்குல்ல, குட் பை டாக்டருக்கு வந்து அவனுக்கு ஒரு வட்டி காசுமாலும் தரணும், 4 மாசம் வட்டி காசுமாலும் தரணும். தந்தா தான் வந்து விடாம ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அங்கேயும் லிம்மோட மாட்டாங்க. பொங்கல் ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. படம் வந்து 90% முடிஞ்சு போச்சு. லைக்காட்ட காசு இல்லை ப்ரோ கொடுக்கறதுக்குலாம்.
இல்லைன்னா அதுக்கு என்ன பண்றது? தாயும் பிள்ளையும் வேற வேற இருந்தாலும் வாய் வேறு வேற வரலாங்க. ஒன்னா இருந்தாலும் 4 மாசம் ஆயும் படம் லேட்டா இருந்தா வட்டி காசு கேட்பாங்களா? ப்ரோ மதுரையா? சொல்லுங்க. இல்ல உங்க ஊர் மதுரையான்னு இல்ல கேட்டேன். நானும் மதுரை தான், அதுக்கு தான் சொன்னேன். நானும் மதுரை தான், சொல்லுங்க. இல்ல மதுரை ஸ்லாங்ல இருக்கீங்களா, அதனால கேட்டேன் மதுரையான்னு. நானும் ஒரு 3 வருஷம் மதுரையில தான் இருந்தேன். அதான் போய் சொன்னா என்ன ப்ரோ? இல்ல நானும் மதுரை நீங்க கரெக்டா தான், நீங்க எல்லாமே கரெக்டா தான் ப்ரோ. இப்ப கரெக்டா கடைசியா சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே குட் பேட் அக்லி பொங்கல் ரிசல்ட் வந்து பூஜை போட்டு ஆரம்பிச்சுட்டேன். இவங்க வந்து இன்னும் படம் ரிலீஸே வந்து ஒன்னும் அப்டேட் தராம இருக்காங்க, ஒன்றும் பண்ணாம இருக்காங்க. அதுக்கு மீறி வந்து முன்னாடி ஆரம்பிச்ச படம் நாங்க முன்னாடி வர்றோம் அப்படின்னு சொன்னா 4 மாசம் வட்டி கொடுத்து தான் கட்டு தான் ஃபைனல் பண்ணுவாங்க. கரெக்ட் தான். அது நீயே சொல்லு. என்ன எது வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். பொங்கலுக்கு ஒரு படம் வருதுண்ணா, அது அஜித் படம் வருது, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு 2 படமே ஒரே அளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால எனக்கு எந்த படம் வந்தாலும் ஹாப்பி தான். அப்படி என்ன சொல்ல, இப்போ ஜான்வரியில் ஒரு படம் வருதுன்னா அடுத்து கண்டிப்பா மே ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு படம் வந்துடும். அதனால 2 படமே பார்க்கலாம். உதாரணத்துக்கு குட் பை அக்லிக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். போதுமா? புரியல ப்ரோ. விடாமேஜை காட்டி குட் பை அக்லி தான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். இல்ல அது நிறைய அப்டேட்ஸ் வந்து அந்த சைடுல சொல்றாரு. விடாமுயற்சிக்கு தான் அவரு விடாமுயற்சிக்கு தான் வெயிட் பண்றாரு. என்ன சொல்லுங்க, குட் பை அக்லி தான் வந்து எல்லாருமே வந்து பயங்கர வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்சு சுகுமார் பொங்கல் வந்து ப்ரோவும் குட் பை அக்லி தான் வெயிட் பண்றாரு ரொம்ப, விடாமுயற்சியை விட. அவரே நிறைய வாட்டி இந்த ஸ்பேஸ்ல சொல்லியிருக்காரு. இல்ல நானே சொல்லியிருக்கேன் பர்சனலாவே வந்து எனக்கு குட் பை அக்லி தான் ரொம்ப வெயிட் பண்றேன். ஏன்னா அதோட வைபே வந்து அதோட போஸ்டர்ல இருந்து எல்லாமே வேற மாதிரி இருந்ததுல. அதான் நானும் சொல்றேன், அது வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. கரெக்ட். மாவீரா ஏன் மாவீரா மாத்தி சொல்ற? நீங்க மட்டும் பரணி ப்ரோ மாட்டி விட்டுட்டே இருக்கீங்கல்ல. அவருக்கு ஆள் கிடைச்சிச்சுன்னு மாட்டி விடுறாரு, பட் அதிலலாம் சிக்க மாட்டான் இந்த பரணி. சுகுமார், நான் உங்களுக்கு எப்படின்னா அங்க பிரீமியர் ஷோ போடுவாங்களா? இல்ல பண்ணி சென்னையில இல்ல, ரிலீஸ் அன்னைக்கு போடுவாங்கல்ல, காலையில 9 மணிக்கு. ரிலீஸ் அன்னைக்கு போடுவாங்க. அதான் அந்த ஷோ தானே பாப்பீங்க? என்ன வேணா எடுத்துக்கியா, படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு பேச்சுக்கு வெள்ளிக்கிழமை விட்டுரு, சனி ஞாயிறுலாம் காலைல விடிய 4 மணிக்கு போடுறாங்க. தமிழ்நாடுல காலையில 4 மணிக்கு அப்படி போட முடியாது ப்ரோ தமிழ்நாட்டுல. போடுற நாள் வந்து பாருன்னு தான் சொன்னேன். இல்ல எனக்கு தெரியல, ஆனா ரூல்ஸ் பிரகாரம் காலைல 7 AM வேணா போடலாம் லீவ் நாள்ல, 4 AM போடக்கூடாது. புரியல. அமரன் வந்து ஓடிட்டு இருக்கு, அமரன் படம் ஓடிட்டு இருக்கு, எப்படி இன்னும் 1 வாரம் 10 நாள் ஓடும், தூக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. டிக்கெட் ப்ரெஷர் அதிகமா வரும். கேஜிஎஃப் பீஸ்ட் வந்தப்ப எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி வரும், ஒரு ப்ரெஷர் வரும். கங்குவாக்கு ஒரு ப்ரெஷர் வரும். காலைல விட்டிய 4 மணிக்கு 1 மணி சொல்ல ஓட்டுறாங்கன்னு பாரு, வெளியே தெரியாம ஓட்டுவாங்க வேணா பாரு. அது 4 மணிக்கு வந்து பாசிபிள் இல்ல ப்ரோ, 7 மணிக்கு வேணா பண்ணுவாங்க. அதேதான் நானும் சொன்னேன். ஆக்சுவலா 9 மணிக்கு ஓடும். நீங்க நைட் 12 மணி 11:59க்கு அப்படி ஷோ போட்டா கூட பிரச்சனை கிடையாது. பட் காலையில ஒரு 4 மணிக்கு போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் கேஜிஎஃப்லாம் ஓப்பனா சொல்றேன், நைட் 1 மணிக்கு போய் பார்த்தேன். இதுக்கு படம் ரிலீஸ் ஆகி 4-5 நாள் கழிச்சு. கேஜிஎஃப் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனி ஞாயிறு கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல. திங்கள் செவ்வாயில் நான் சொல்றேன். அந்த படத்துக்கு அவ்வளவு 1 மணி இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. இப்போ வந்து நீங்க இந்த படத்துக்கு ஹைப்னு நீங்க சொல்றீங்களா? இந்த படம் சினிமா தெரிஞ்சவன் சினிமா தெரிஞ்சவன் வந்து மொக்க படமா வந்துருக்கு, அது முதல்ல புரியுதா? அடுத்த அஜித் படத்துக்கு போடுவாங்களா 4 AM ஷோ? எங்க ப்ரோ? தமிழ்நாட்டுல தான். தமிழ்நாட்டுல போட மாட்டாங்க ப்ரோ. இல்ல அவரு சொல்லிட்டு ப்ரோ, நீங்க ஏன் ப்ரோ சொல்றீங்க?
அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன், நீங்க சொல்றீங்க. அப்பா 3 படம் 4 படம் போட்டிக்கு வந்துச்சுன்னா 1 மணி ஷோ எங்களுக்கு வரும். 1 மணி ஷோ நீங்க ஓட்டிருக்கீங்களா? இல்ல வேற படத்துக்கு ஓட்டிருக்கீங்களா? இல்ல நாங்க ஓட்டிருக்கோம்ல. கேட்டீங்க ப்ரோ, 1 மணி ஷோவே வந்துருமா? இல்ல ஒரே விஷயம் சொல்லிடுறேன். 1 மணி ஷோ வந்துட்டு எனக்கு தெரில. பட் ஆனால் வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த படத்துக்குமே வந்து காலையில் 9 மணி ஷோ தான். மேபி 8 மணிக்கு ஏதாவது ஷோ போடலாம், லீவ் நல்லா இருந்தால். இல்லை 7 மணிக்கு ஷோ போடலாம். பட் ஒர்க்கிங் டேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து 4 மணி ஷோவோ இல்லை 1 மணி ஷோவோ தமிழ்நாட்டில் போட மாட்டாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து 24 மணி நேரம் வந்து தியேட்டர் இயங்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? கேட்டாங்க, ஆனால் கொடுக்கலையா? ஞாபகம் இருக்கா? அது வரும். அஜித் ப்ரோ ரிலீஸ் ஆகிறப்ப அது வரும். பாக்குறியா? பார்க்கலாம் ப்ரோ. சரி பரணி, அது ரூல்ஸ் இல்ல. அது 7 மணி ஷோ தமிழ்நாட்டில் போடுறது இப்போ அதுவே ரொம்ப பாடுபட வேண்டியதா இருக்கு. வரப்போ வரட்டும் பாத்துக்கலாம். வரப்போ வரட்டும் பாத்துக்கலாம். இப்பயே பாத்தீங்கன்னா இந்த KGF 2 சமயம்லாம் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் இருந்துச்சு. அது என்னன்னா 4 மணி ஷோ போட்டுக்கலாங்கிற பர்மிஷன் இருந்துச்சு. துணிவு வாரிசுக்கு அப்புறமே அது சண்டை நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஒருத்தர் இறந்துட்டார்ல, ஒரு பையன் ரோகிணி தேட்டரா அங்க இறந்துட்டார்ல, அதுக்கப்புறம் வந்து அந்த ரூல்ஸே நிப்பாட்டிட்டாங்க. எந்த படமே வந்து பாத்தீங்கன்னா 4 மணி ஷோவோ 1 மணி ஷோவோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ எந்த படங்களுக்கும் போடுறது இல்லை. அதனாலதான் இப்போ எல்லா படங்களுக்கும் லீவு நாளா இருந்தா 7 மணி ஷோ, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில 7 மணி ஷோ எல்லா ஊர்லயும் போட்டுக்கிறாங்க. மற்ற நாளா இருந்தா ஸ்பெஷல் ஷோ, கவர்மெண்ட் லீவா இருந்தா ஸ்பெஷல் ஷோ பர்மிஷன் வாங்கி போட்டுக்கலாம். இல்லைன்னா போட முடியாது ஒர்க் இந்தியாவில். இப்போ அதுதான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் கங்குவாக்கு திருச்சியிலாம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஷோ இல்லை 10:30 மணிக்கு மேலே ஷோவே போடுறாங்க. இப்படிதான் சென்னையிலே 9 மணி ஷோ இன்ன வரைக்கும் புக்கிங் பண்ணாத காரணம் அதுதான். சூப்பரா பிக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் சனிக்கு ஞாயிறுல உங்களுக்கு 7 மணி ஷோ 8 மணி ஷோ 7 மணி ஷோலாம் கண்டிப்பா எல்லா ஊர்லயும் போட்டுருவாங்க. பட் 4 மணி ஷோக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டில். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டு ப்ரொடியூசர் வந்து அதுக்கு பர்மிஷன் கொடுத்து வாங்கினாதான் உண்டு. அதுக்கே கேஸ் போட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு தடவை. பார்ப்போம். சரி, இன்னைக்கு ஸ்பேஸ் 10 மணி ஆயிடுச்சு, முடிச்சிருவோம். நாளைக்கு பார்ப்போமா பரணி? முடிச்சிடலாமா? ஓகே ஓகே. பாய். மற்றவங்க எல்லாத்துக்கும் பாய். நாளைக்கு சந்திப்போம். பாய். நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.